ஹலோ, வெல்கம் டு த பாட்டுக்காரன் ஷோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் செம்மையாக இருக்கேன். பாட்காஸ்ட்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் இருக்க ப்ளேலிஸ்ட்டையும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோங்கிறத விட இந்த வாரம் நம்ம கூட வந்து ஒரு கெஸ்ட் இருக்காங்க. அந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அரவிந்த் ராஜ். அரவிந்த் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. சின்ன வயசுலேருந்தே மியூசிக் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஸோ வெல்கம் டு த ஷோ அரவிந்த். ஹாய் சுதர், நானும் உங்களோட பாட்காஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் கேட்டுட்ருக்கேன். நல்லா பண்ணிகிட்ருக்கேன். நன்றி. ஞாபகம் இருந்தால் நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், நாங்கள் வந்து விதை போட்டது யூடியூப்பில். ஆக்சுவலாக ஒரு 3 வருஷம் முன்னாடி நாங்கள் பாட்காஸ்ட் பண்ணோம். அப்போ யாரும் மதிக்கலை. மதித்தவங்களும் ஒரு 3000-4000 வியூஸ் போகும், அதோ அப்படி நின்றோம். அதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணல. இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. சரி, நம்ம கையும் நம்ம இருக்குதுன்னு நாங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் பண்ணுறோம். பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஆக்சுவலி. அண்ட் இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர். அண்ட் அவரை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த வாரம் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, யாரை பற்றிங்கிறத விட இது ஒரு ட்ராவல் தான். இந்த மியூசிக் டைரக்டர் வந்து 90s தமிழ் மியூசிக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ரஹ்மானோட ப்ரைம் டைமும் ராஜா சாரோட ப்ரைம் டைமும் தான் உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். ஆனால் அந்த டைமில் ஈக்குவலண்ட்டாக நிறைய பேர் டஃப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டஃப்பு கொடுத்துட்டு இருந்ததில் இவர் ஒரு மிகப்பெரிய பேட்டக்காரன். அது தேனிசை தென்றல் தேவா சார் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அரவிந்தை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு வந்து நிறையா மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸை தெரியும். ராஜா சார் ஃபேன்னா ஒரு 15 பேர் டாப், அதாவது வெறியனுங்க, கன்னீசம் இருக்குல்ல, அந்த பீக்கில் இருக்கிறவங்க ஒரு 10-15 பேரை தெரியும். ரஹ்மான் ஃபேன்னா அந்த மாதிரி ஒரு கேங் இருக்காங்க. யுவன்னா ஒரு பெரிய கேங் இருக்குது, ஹாரிஸ்னா ஒரு கேங் இருக்குது, வித்யாசாகர்னா ஒரு கேங் இருக்குது, ஜிவி பிரகாஷ்னா ஒரு கேங் இருக்குது. ஆனால் தேவா சாருக்கான ஃபேன், அதை கொட்டேஷனுக்குள்ளே பொறுத்தவங்க ஃபேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இவன் ஒருத்தன் தான். ஏன்னா எல்லாருமே வந்து தேவா சார் சாங்ஸை கேட்போம், ரசிப்போம். அப்போ இருக்கிற நம்ம மூடை வந்து அதை என்லைட் பண்ணும், அப்படியே நம்ம கடந்து போயிடுவோம். தேவா சாருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபேன் அரவிந்த் தான். ஃபேன்னா எப்படின்னா வந்து அவர் பண்ண தெலுங்கு பாட்டு கேட்பான். எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண எல்லா படத்தோட சாங்ஸும் இவன் கேட்டிருப்பான் டெஃபினட்டாக. கண்டிப்பாக. அது நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக எல்லாருக்குமே இருக்கும், லைக் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லை அண்டர் ரேட்டட் சாங்குன்னு நம்ம நிறையா பேசுவோம். பட் உண்மையிலே ஒரு கம்போசர் வந்து ரொம்பவே அண்டர் ரேட்டட் அப்படின்னா எனக்கு என் ஒப்பீனியனில் தேவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டீன்ஸில் இருக்கும் போது லைக் ஒரு 2005-2006 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் கேட்கும் போது நான் யோசிக்காமல் தேவான்ருவேன் ஸ்ட்ரைட்டாக. ஒரு ரைட் லெஃப்டில் ஒரு லுக்கு இருக்கும். என்ன இது யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர், ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அத்தனை பேர் இருக்கும்போது என்ன நடுவில் சென்டராக ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மட்டும் ஒரு தேவான்னு சொல்கிறாங்க. அட்டென்ஷன் சீக் பண்ணுறது ஆக்சுவலாக அது கிடையாது. ஆக்சுவலாக மோர் தென் எனக்கு தேவா சாரோட சாங்ஸ் பிடிக்கும் அப்படின்றது வந்து லேட்டர் ஸ்டேஜில் டெவலப் ஆனாலும் எனக்கு தேவா ஆஸ் அ பர்சனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சின்ஸ் அப்பா வந்து ஒரு மியூசிஷியன், உனக்கு தெரியும், பாட்காஸ்ட் வியூவர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு உட்வின்ஸ் பிளேயர். பட் அவர் ப்ராமினெண்ட்டாக ஆரம்பித்தது தேவா சார் பீரியடில் தான். ஏர்லி 90s 89s இருந்து தான் சினிமாவுக்கு வாசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஐ க்ரூ அப் வித் மியூசிக்குன்றது நான் லிட்ரலாக சொல்லலாம். ஏன்னா என்னோடய ஸ்கூல் முடித்தோன்னா எங்கள் அம்மா ஒர்க்கிங்கிறதுனால ஸ்கூல் முடித்தோன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து நான் பிரசாத்துக்கு போயிடுவேன். பிரசாத்தில் ஏதாவது ஒரு படம் ஆர்ஆர் போய்கிட்டே இருக்கும். அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து பிரசாத் ரைட்டில் ராஜா சார், லெஃப்டில் தேவா சார். ஒரு வருஷத்துக்கு அத்தனை படம் பண்ணுவாங்க. ஆனுவல் லீவு, குவார்ட்டர்லி லீவு இதெல்லாம் வந்துச்சுன்னா ஐயாவுக்கு ஒரே குஷி தான். ஃபுல் டே அங்கே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 3 ரீலு, 5 நாள் 15 ரீலு. முன்னாடி அது அப்புறம் தான் ஜம்போ ரீல் வந்தது, முன்னாடி 15 ரீல். ஸோ அது ஒன்றுத்தையும் ஆடியோவே இல்லாமல் கேட்டு வெறும் டப்பிங் வாய்ஸ் வச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல மியூசிக் எவால்வ் ஆகிறது, நேரில் பார்க்கறது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் அங்கே தான் நான். ஸோ அது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக இருந்தது. அப்போ வந்து மிக்சிங் கூட கிடையாது, ஒரு பிளேயராக எல்லாருமே லைவ், எல்லாருமே இருப்பாங்க. கோவர்தன் மாஸ்டர் தான் இப்போ கண்டக்டிங் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. அவர் ஒரு கை அசைச்சா இந்த பக்கம் 15 வயலின், அவர் இந்த பக்கம் கை அசைச்சா ஒரு ஃப்ளூட்டு, ஒரு 3 பேர், இப்படி ஒரு ஒரு ரிதம் செக்ஷனு, கோர் செக்ஷனு எல்லாமே லைவாக ஆர்ஆர் நடக்குமா. அது என்ன ஒரு சூப்பரான ப்ராசஸ்லாம் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே லயிச்சு போயிருந்த காலம் அது. ஆக்சுவலாக ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 6 நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதே அங்கே தான். எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணம், எனக்கு இதை தான் பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணம், எல்லாத்துக்குமே விதை தேவா சார் போட்டது. அந்த ஒரு விஷயத்துக்காக ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் எவர்.
அதுக்கப்புறம் நிஜமாலே அவரோட சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஒரு சில சாங்ஸ் நம்ம கேட்போம், நம்மளால் திரும்பி பாட முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆமாம். இல்லை ஹம் பண்ண பாடினாலே தப்பாக தெரியணும், ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம ஒரு பாட்டு எடுத்து அதை ஹம் பண்ணோன்னா கூட யார் அப்போ சுருதியில் அதை பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அப்போ நான் நிஜமாக மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு ஃபோர்ஸ்டான பீரியட் வேறு. வீட்டில் ஒரு மியூசிஷியனோட பையன்றதுனால எங்கள் அம்மா வந்து கற்றுக்கிட்டே ஆகணும், திணிப்பாங்க, மக்குன்னு இருக்கக்கூடாது போ அப்படின்னா. கீபோர்ட் கிளாஸு, வோக்கல் கிளாஸு, எல்லா கிளாஸுக்கு ஒரு கிட்டாரு ஒன்றுத்தை விடலை, எதுவும் எனக்கு சேரலை. அதாவது என்னதான் அழுது புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்பாங்க. அது மாதிரி தான் எங்கள் அப்பாவும் ஹெவியாக ட்ரை பண்ணாப்புல, ஒன்றும் நடக்கலை. ஆனால் பாட்டு கேட்க பிடிக்கும். அதுக்கு அதுதான் அங்கே தான் ஆரம்பிச்சது. அந்த மியூசிக்கோட இது டோட்டலாக எனக்கு அங்கே தான் ஆரம்பிச்சது. தேவா சார் அப்படி தான் பழக்கம். அங்கே பார்க்கும்போது தான் நான் என்னோட இஃப் ஐம் நாட் ராங், நான் ஃபஸ்ட்டு படம் அங்கே எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை இது ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்றது. பட் நல்லா ஞாபகம் இருக்கிற படங்கள்னு பார்த்தீங்கன்னா 96க்கு அப்புறம் வந்த எல்லா படமும் நான் அங்கே இருந்திருக்கேன், மேக்ஸிமம் இருந்திருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிறதுல வேறு மோசம் வேறு, அடிக்கடி லீவ் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டுடியோக்கு போயிடுவேன். அந்த மாதிரி தான் அங்கே இருந்தது ஃபுல்லாகவே. இப்பயுமே பீப்புள் ரிமெம்பர் ஹிம் ஆஸ் அ கானா கிங் ஆஃப் கானாஸ். ஆனால் அவருக்கு பேருக்கு முன்னாடி இருக்கிற தேனிசையை டோட்டலாக தே ஒமிட். அது ஏன்னு தெரில. அவங்க தேவா மெலடிஸ் கேட்பாங்களா இல்லை தேவானா கானா மட்டும்தான் ஒரு ஜோனில் வச்சுக்கிறாங்களான்றது எனக்கு நான் எப்பயுமே யோசிப்பேன். ஏன் இவருக்கு வந்து இந்த ஒரு டேக்லைன் இதுக்கு, ஏன்னா எல்லாருமே இல்லை எல்லாருமே ஒரு விஷயம் என்னென்னா வந்து தேவா வந்து என்னதான் கானாவை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து எல்லா மக்களையும் பொதுஜன மக்களை, ஏன்னா சவுத் தமிழ்நாடுலாம் போனீங்கன்னா கானா கிடையாது, அங்கே நாட்டுப்புற பாட்டு இருக்கும், தெமாங்கு பாட்டு இருக்கும். ஆனால் கானா சவுத் நார்த் சென்னையில் இருக்கிற கானாவை பட்டி தொங்குட்டியெல்லாம் பாட வச்சவர் தேவா. மேபி அதனாலேயே என்னவோ அவங்களால வந்து கானாவை விட்டு ரொம்ப ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அவர் வந்து கானா கம்போசர், கானா சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை வந்து அவரோட பேருக்கு முன்னாடி இருக்கிற தேனிசை தென்றலை மறந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்வி சார் தான் அவருக்கு தேனிசை தென்றல்ன்ற பட்டமும் கொடுத்தாரு. கண்டிப்பாக எம்எஸ்வி சார் தான் ஒரு படத்தப்போ கொடுத்தாரு அது. ஏன்னா அவரோட மெலடிஸ் நிஜமாவே வந்து ஸோ ப்ளீஸிங்காக இருக்கும். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அதுவும் சுஜாதா மேமோட ஒரு காம்பினேஷன் இருக்கிற சாங்ஸ் எனக்கு ஆன் டாப் ஆஃப் த மைண்ட் எனக்கு டக்குன்னு வர்றது சகலகலா வல்லவனின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த கோரஸ்ல இருந்து ரவிட்டான்னு ஒரு அது என்ன வேர்டுன்னு கூட எனக்கு ஞாபகம். அது ஒரு மாதிரி பேக்ரவுண்டில் போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். அவருக்கு ஃப்ரம் த ஸ்டார்ட் அவர் முரளிக்கு கொடுத்த ஹிட்ஸு, பிரசாந்துக்கு கொடுத்த ஹிட்ஸு, கண்ணெதிரே தோன்றினாலாம் பிரசாந்த், விஜய் எல்லாருமே வந்து வளர்ற காலத்தில், அதாவது ஏர்லி 90ஸ்ல அவங்களோட மேஜர் ஹிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவா கம்போஸ். கன்ஃபார்மாக அஜித் சார் காதல் கோட்டையை மீறி ஒரு ஆல்பம்ன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆஸ் அ ஆல்பமாக ஹிட் கொடுப்பாரு. ஒரு சாங் 2 சாங் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவரோட பீக் டைமில் ஃபுல் ஆல்பம் அடித்தா 6 தான். ஒரு பாட்டு அடிப்பேன். இந்த பாட்டை எத்தனை நேரம் கேட்குறேன், அந்த பாட்டை எத்தனை நேரம் கேட்குறேன், கண்ணெதிரே தோன்றினாலாம் நீ கானாவா வச்சுக்க, மெலடியா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று தூக்கி போட்டிருப்பாப்புல. எக்ஸ்ட்ராடினரி கம்போசர். ஸோ அரவிந்த், நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ரெக்கார்டிங் பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, தேவா சாரோட எல்லா ரெக்கார்டிங்லேயும் இருந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ சின்ன வயசில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வந்து அது பசுமரத்தாணி போல் பதிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவா சாரோட ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது நடந்த மொமெண்ட் ஏதாவது நல்லா ஞாபகம் இருக்கா? இது வந்து நான் த பெஸ்ட் மூமெண்ட் ஐ ஸ்பென்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்வீங்களா? அப்படின்னா நான் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோவர்தன மாஸ்டர் தான். அவரை பற்றின ஒரு இன்சிடென்ட்டு. ஏன்னா எனக்கு நிஜமாலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு ஃபேசினேஷன். அவர் கையசைக்க எல்லாருமே வாசிக்கிறாங்கன்றது ஒரு நிஜமாலே ஒரு ஃபேசினேஷன். ஏன்னா எனக்கு பார்த்த வரைக்கும் தேவா சார் இருந்தாங்க, சபேஷ் முரளி சார் இருக்காங்க, சிவா சார், அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் பண்ணுவாங்க. எல்லாருமே சங்கீதம்ன்றது ஒரு பெரிய கலை. அது வந்து தியானம் மாதிரி அது நிஜமா அப்படிதான். பட் ஒரு மனுஷன் அதை வந்து ரொம்ப ஆர்கானிக்காக மக்களாக கனெக்ட் பண்ணுறதுக்குன்றதுக்கு அப்படி ஏன் வந்துச்சுன்னா, நிஜமாலே அந்த இடம் வந்து அப்படி இருக்கும். பாசிட்டிவாக, ஃபுல் பாசிட்டிவ். உள்ளே போனோன்னா ஒரு கால் ஷீட் ஃபுல்லாக 9 to 6 நடக்கும். 9 to 6 நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், கொஞ்சம் கூட கேப் விட மாட்டாங்க. அதுலேயும் சபேஷ் முரளி அங்கிள்க்கெல்லாம் நான் சாருன்னு சொல்ல முடியாது டக்குன்னு இதுக்காக பாட்காஸ்ட்டுக்காக. சபேஷ் முரளி அங்கிள்லாம் வந்து கலாய்க்க ஆரம்பித்தாங்கன்னா அதை விட சிறந்த கலாய்கள் இருக்கவே முடியாது. ஒருத்தனை வாட்டி எடுக்கும். அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஜென்ரலாகவே. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இவர் தான் டார்கெட்டு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக அவர் செத்தார். எந்த மியூசிஷியனாக இருந்தாலும் சரி, அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும் சரி,
எதுக்கு எடுத்தாலும் கலாய்ப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ராடரியான ஃபன் எபிசோடு. பட் எனக்கு பசுமரத்தாணி போல் ஒட்டின ஒரு இன்சிடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது முதல் நாள் ஸ்டுடியோ போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் போயிட்டு எல்லாருமே இருக்காங்க. குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா காலில் விழுந்து வணக்கம் வாங்கிக்கோ அப்படின்றது அப்ரிங்கிங்கில் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஏன்னா மியூசிக் கற்றுக் கொடுக்குறவங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரியான ஒரு ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். அப்படி ஒரு டைமில் நான் உள்ள ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோவில் என்ட்ரு ஆகும்போது தேவாசர்லாம் இருக்காங்க, சபேஷ் முரளி இருக்காப்புல, எல்லா இதுவும் இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போய் நான் கோவர்தன மாஸ்டர் காலில் வந்துட்டேன். தேவா சார் ஷாக் ஆகிட்டாப்புல, இவன் இங்கே எத்தனை பேர் வரான் சரி, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போய் அவர் காலில் விழுறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா தம்பி அவர் காலில் போய் விழுதேன் அப்படின்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், இல்லை அவர் கையஸ்டா தான் எல்லோரும் வாசிக்கிறாங்க, அவர் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சிரிச்சு தள்ளாப்புல, டேய் நீ பெரிய ஆளாக வந்துடுவாடான்னு. எனக்கு அவர் ஃபஸ்ட்டு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது தேவா சார் தான். யார் இங்கே இருக்கிறதுலே ஒருத்தன் கரெக்டாக கண்டுபிடிச்சான் பாரு. ஏன்னா மற்ற மியூசிஷியன்ஸ் அவர் கலாய்க்கிறதுல வந்து அடிச்சிக்கவே முடியாது தேவா சார். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். நான் ஃபஸ்ட் டே ஸ்டுடியோவில் போகும்போது எனக்கு நடந்த இன்சிடென்ட் இதுதான். அதே மாதிரி வாசுன்னு சொல்லிட்டு ஒரு நாதஸ்வரம் பிளேயர் இருந்தார் அந்த டைம், லெஜெண்டு வாசு சார். என்ன ஒரு இன்சிடென்ட்னா, முரளி அங்கிள் வந்து ஜாலியான பர்சன். ஸ்டுடியோ ரெக்கார்டிங் நடக்குது, ஸ்டுடியோ அவங்க புக் பண்ணி தான், ஐ மீன் அந்த செட்டப் தான் ஃபுல்லாக அவங்க லீஸ்ன்ற மாதிரி இருக்கும். அன்றைக்கி ஒர்க்கு நடக்கணும், இது எல்லாமே இருக்குது. வாசு சார் ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஆர்ஆரில் அவரோட போர்ஷன் இருக்குது அப்படின்னா, என் கையில் ஒரு லெமனை கொடுத்து அனுப்பிச்சிருவாப்புல. லெமனை கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவர் முன்னாடி காக்க சொல்லுவாப்புல. ஏன்னா நாத சார் பிளேயர் லெமன் பார்த்தா எச்சில் வரும். ஸோ வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் மிக்சிங் ரூமில் இருப்பாப்புல, என்ன நீங்கள் அடிக்கடி மிஸ் பண்ணுறீங்கன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்பாப்புல. ஏய் முரளி, நீ வாண்டடாக அப்படி பண்ணுற, இந்த பையனை உள்ள அனுப்பிச்சு விடலாம் பண்ணிட்டுருக்கேன், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்பார் அவர். இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க, ஒரு கலைஞன் எது கொடுத்தாலும் வாசிக்கணும். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, தே ட்ரீட்டட் மியூசிக் ஆஸ் அ ஒரு ஃபன் பார்ட் ஆஃப் தேர் லைஃப். அந்த மியூசிக் மேக்கிங் ப்ராசஸே ரொம்ப சீரியஸாக இல்லாம ரொம்ப ஃபன்னாக டுடே எல்லாரும் எப்படி இருப்போமோ அப்படி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அங்கே ஒரு நிஜமாலே சொல்கிறேன், இப்போ நம்ம ஈக்குவாலிட்டிலாம் பேசுகிறோம்ல, ஒரு இன்க்ளூசிவ் இதெல்லாம் பேசுகிறோம். அது எனக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்த இடம் வந்து தேவா சார் ஸ்டுடியோ தான். நீங்கள் ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் அங்கே பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஆளுங்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தவங்க ஒரு ஊராக இருக்கும். கிருஷ்ணராஜ் சார் ஃபார் எக்ஸாம்பிள் சேலம்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக எல்லாரோட ஒரு இன்க்ளூசிவான ஒரு பாட்டாக இருக்கும். அதை எல்லாரையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. ஒரு மியூசிஷியன் ஒரு மியூசிக் டைரக்டர்ன்ற மாதிரி இருக்காதாங்க, எல்லோரும் ஒன்று தான். தேவா சார் ஆகட்டும், சபேஷ் முரளி சார் ஆகட்டும். அதே மாதிரி கடைசி நிலையில் இருக்கிற ஒரு டைமிங் பிளேயராக இருந்தாலுமே அதே ரெஸ்பெக்ட் தாங்க. ஐயோ சார் வந்துட்டாரு அப்படின்ற அந்த ஏன்னா நான் அப்பாவோட மற்ற ரெக்கார்டிங்ஸும் போயிருக்கேன். லைக் மற்ற அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு, நான் மற்ற ரெக்கார்டிங்க்கு போகிறதுக்கு பெருசாக ஆசைப்பட மாட்டேன். எனக்கு தேவா சார் ஸ்டுடியோனா உடனே போயிடணும். அது வந்து அதுக்கு காரணம் வந்து அங்கே அந்த ஒரு இன்க்ளூசிவிட்டி இருக்கும். நான் ஒரு சின்ன பையன் தான் அந்த இடத்துல. அதே மாதிரி மற்ற மியூசிஷியன்ஸோட கிட்ஸ் அங்கே வருவாங்க. அது ஒரு ஃபுல் காலா தான் அங்கே. அதனால அந்த பாசிட்டிவ் அந்த எனர்ஜி தான் சாங்ஸ்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மெலடியாக இருக்கட்டும், கானாவாக இருக்கட்டும், எதுலனாலும் கண்டிப்பாக எனக்கு அது என்னோட ஃபர்ம் பிலீஃப். ஆஸ் அ பர்சனாக அவர் எவ்வளோ சேர்ஃபுல்னு எனக்கு தெரியும். அந்த சேர்ஃபுல்னஸ் தான் ஆக்சுவலாக அவர் சாங்ஸ்குள்ளே அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட அப்படியே அவர் தள்ளுறாரு அந்த ஒரு சாங்குக்கு. புரியுது. ஸோ தேவா சாரை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லாமல் நம்ம பேசி முடிச்சிடவே முடியாது. அது முக்கியமான விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைட்டில் கார்டோட மியூசிக் வந்து அவரது தான். ஆமாம். ஸோ அவர் தான் கம்போஸ் பண்ணி அண்ணாமலையில் தானே ஃபர்ஸ்ட் வச்சாங்க. ஆமாம், அண்ணாமலை தான் அவர் பண்ண ஃபர்ஸ்ட் படம் ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் சாருக்கு ஃபர்ஸ்ட் படம். அதே மாதிரி அவரோட பிஜிஎம்ஸ் சாங்ஸ் எல்லாருமே சொல்லலாம். இவர் இன்ட்ரோ சாங்கு அண்ணாமலை, பாஷா, அருணாச்சலம் பீட் பண்ணுற இன்ட்ரோ சாங்கு எனக்கு தெரியல, அது நிஜமாலே சூப்பர் தான். பட் இந்த 3 படத்துலையும் இருக்கிற பிஜிஎம் இருக்குல்ல, வாய்ப்பே கிடையாது. மாசு, ஹியூமருக்கு பயங்கரமாக எலிவேட் பண்ணி விட்டுருவாரு ஒரு சீன். நிஜமாலே அவங்க வந்து பிஜிஎம்க்கு கிங்குனா அவங்க தான். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது, பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ண மற்ற படத்துங்களுக்கும் சபேஷ் முரளி நிறைய ஆர்ஆர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், நிறைய பண்ணி அன்கிரெடிட்டடாகவே நிறையா இருக்குது. கிரெடிட்டோட நிறைய படம் இருக்குது, அன்கிரெடிட்டடாகவே நிறைய படம் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் நிஜமாலே 5 நாளில் ஒரு படத்தை முடிக்கணும், அது பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அது அவங்க 2 பேர்கிட்ட கன்ஃபார்மாக இருந்தது. தேவா சார் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டும் கொடுத்தாப்புல. லைக்
யார்கிட்டையும் வேணாலும் போய் ஒர்க் பண்ணலாம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அவங்களுக்கு அப்போ அந்த டைமில். அது ரஜினி சார் படமாகட்டும் யார் படமாக இருந்தாலும் சரி, ஒரு பிஜிஎம்ல ஒரு ஹானஸ்டி இருக்கும். ஓபி அடிக்கிறதுன்றது வந்து கன்ஃபார்மாக இருக்காது. அது கன்ஃபார்மாக இருக்காது. பார்ப்பாங்க, பார்த்து ஒரு 15 நிமிஷம் தான், அதுக்குள்ளே ஸ்கோர்ஸ் ரெடியாக இருக்கும். ஸ்கோர் எழுதி தான் ஸ்கோர்ஸ் ஃபுல்லாக ஒரு செக்ஷனுக்கும் எழுதி சபேஷ் முரளி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கோவர்தன மாஸ்டர் கண்டக்ட் பண்ணுவாப்புல. அதுக்கப்புறம் அந்த மேஜிக் அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை, பாஷா, அருணாச்சலம் மூணுத்துலேயுமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா மாஸ் எல்லாருமே சொல்லலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனிச்சிங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற ஹியூமர் பிஜிஎம்ஸ்லாம் நிஜமாலே நீங்கள் தேவாவோட ஹியூமர் பிஜிஎம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாகவே அதுக்கு ஒரு இது பண்ணலாம். அந்த பாம்பு எடுக்கிற அருணாச்சலம் பாக்கெட்டில் பாம்பு எடுக்கிறதுக்கு ஒன்று கம்போஸ் பண்ணியிருப்பாப்புல. அண்ணாமலையில் ஜனகராஜ் போர்ஷன்ஸ்க்கு ஒன்று பண்ணியிருப்பாப்புல. பாஷாலையும் ஹியூமர் போர்ஷன்ஸ்க்கு இருக்கும். ஒரு வியர்டான ஒரு கம்போசிஷன்ஸாக இருக்கும் ஒரு பிஜிஎம்ஸ்லாம் அவர் ஹியூமருக்கு பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் அருணாச்சலமில் அந்த பாக்கெட்லேருந்து தேள் பாம்பெல்லாம் உருவாப்பில், அதுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணிருப்பாப்புல. அதை முடிச்சிட்டா இங்கே அண்ணாமலையில் வந்து ஜனகராஜ் எபிசோட்ஸு, அவருக்கு இங்கிலீஷ் பேசுகிற எபிசோடு அது இதுன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. ஒரு பிஜிஎம்மு, சாங்கோட இன்டர்வியூடு, இது எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ண வச்ச ஒரு ஆள் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தேவா ரொம்ப ஸ்பெஷலான ஆள். ஸோ ஓகே, நான் இப்படி நான் ஆள் அப்படிலாம் பேசுறது தப்பா எடுத்துக்க வேண்டாம். இல்லை, யார் மேலேயும் அபரிவிதமான அன்பு இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ரொம்ப கேண்டிடான விஷயம் தான். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அதீத பாசம்னு சொல்லலாம். அந்த ஒரு இதுதானே தவிர்த்து தேவா சார் எனக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அநியாய ஃபேனட்டிக். அதனால் அட் டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் போய்டுவேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ 3 படம் ரஜினிகாந்த் சார். எனக்கு அண்ணாமலை, பாஷா, அருணாச்சலம் இது 3 பற்றி சொல்லும்போது அருணாச்சலம் பற்றி நான் சொல்லணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சம்மர் ஹாலிடேஸு நாங்கள் வந்து அண்ணாவாசல்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட நேட்டிவ் ஊரில் இருந்தோம். அது வந்து ஒரு சின்ன கிராமம் தான், சித்தன்னவாசல் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பெரிய ஊர். என் தங்கச்சி ஆர்த்தி பயங்கர, அப்போல்லாம் வந்து எங்கள் சித்தப்பாவும் ஆர்த்தியும் வெறிகொண்ட ரஜினிகாந்த் ஃபேன்ஸ். சித்தப்பா எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ரஜினிகாந்த் ஃபேனோ அதே அளவு அவள் சின்ன பொண்ணு, அவள் பயங்கரமான ரஜினிகாந்த் ஃபேன். அதாண்டா இதாண்டா பாட்டு கேட்கணுன்னு ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு அழ ஆரம்பிச்சா 3 மணி வரைக்கும் அழுதுட்டு இருந்தா. ஸோ அந்த ஊரில் பெருசாக கேசட் ஷாப்ஸ் கிடையாது. நாங்கள் அந்த ஊரை விட்டு பக்கத்தில் புதுக்கோட்டை தான் போய் ஆகணும். ஸோ அந்த ஊரில் பக்கத்தில் கிராமம்னா எல்லாரையும் தெரியும் தானே. சரி, யார் வீட்டில் கேசட் இருக்கும் அப்படின்னு கேட்டு அவளுக்கு பாட்டை போட்டு ப்ளே பண்ணி காமிச்சு அவள் அழுகையை நிப்பாட்டினதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு மெமரி. தேவா சாரோட ஒரு மாஸ் சாங் கேட்டு ஒரு குழந்தை அழுகையை நிப்பாட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மெமரி. அது பயங்கரமாக இருக்குது. இந்த மெமரிலாம் ஒரு செரிஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமாம், எனக்கும் இப்போ தான் டக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தானே அவன் சாமா இப்படி ஒன்று நடந்துச்சுல்ல அப்படின்னு. அவர்கிட்ட நிஜமாலே அந்த பீப்புளோட கனெக்ட் பண்ணுறது, இங்கே எல்லா மியூசிக் டைரக்டருமே ஹிட்டான எல்லா மியூசிக் டைரக்டருமே பீப்புளோட கனெக்ட் ஆனால் தான் ஹிட் ஆக முடியும். அது உண்மையான ஒரு விஷயம் தான். அது இவர் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எனக்கு அவர் கூட ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தெரிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தேவா சார் ரொம்ப பிடிக்கும். பட் அட் பர்சன் அவர் அட் க்ளோஸ்அப்பில் நான் ரொம்ப பார்த்து வளர்ந்ததுனால ஒரு அதீத அன்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதே டயத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு அவருக்கான ரெக்கக்னிஷன் வந்து இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க. லைக் தேவா சார் இப்போ வந்து பாடுறதுனால தெரியல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கர்ணனில் இப்போ எல்லாத்துலேயுமே பாடிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு எல்லாருமே தேவா கொண்டாட மறந்துட்டாங்க அப்படின்னு பேசுறது ஒன்று இருக்கும். ஆமாம், இப்போ நிறைய பேர் போஸ்ட்டும் நானும் பார்க்குறேன். தேவா சார் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள், எவ்வளோ ஒரு வாய்ஸில் என்ன ஒரு இது இருக்குது, ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு எர்த்தியான வாய்ஸ். இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய போஸ்ட் படிக்கிறேன் சமீபத்தில், அது இதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இது நீங்கள் 2000s செஞ்சுருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்கும். நம்ம இப்போ சின்ன பசங்க, ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் தான் யங்ஸ்டர்ஸ்க்குமே லைக் தேவானா ஓகே ஒரு மியூசிக் டைரக்டர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறையா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் கள்ளழகரே அவருக்கு 400th ஃபிலிம்னு நினைக்கிறேன். நான் அப்போ அங்கே இருந்தேன், நான் விஜயகாந்த் இது நான் பாராரில் இருந்தேன். அப்போ அவரோட 400th ஃபிலிம்னாங்க. இப்போ எந்த லிமிட்டில் கிராஸ் பண்ணியிருக்காருன்றது அவருக்கு 10,000+ போயிருக்கும். அவர் ஆல் லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா போயிருக்கும். ஏன்னா அவருக்கும் கவுண்ட் வச்சு பரவாயில்லையான்னு எனக்கு தெரில. எனக்கும் கள்ளழகர் மட்டும் எனக்கு வேகா ஞாபகம் இருக்குது. இது அவரோட 400வது படம்னு எங்கேயோ யாரோ அங்கே பேசிலாம் கேட்டிருக்கேன், அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது. நம் கம்மிங் பேக் டு மெலடிஸ் செக்ஷன், எனக்கு வந்து அந்த தேனிசை தென்றல் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டுக்கு வரணுங்கும் போது நாம் பேசணும் கன்ஃபார்மாக அப்படின்னு நினச்சது வந்து அவரோட தேனிசை தென்றல். ஏன் அவர் தேனிசை தென்றல் அதை நம்ம கன்ஃபார்மாக பேசியானோம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 3 டாப் ஹீரோஸ் பிரசாந்த், அஜித்,
விஜய். ஒரு 3 பேர். அந்த 3 பேருக்குமே மறக்க முடியாத சாங்ஸ் கொடுத்த கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர். எனக்கு தெரிஞ்ச அவர் விஜய்க்கும் அஜித்துக்கும் 13 படம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஆமாம் 90s. ஏன்னா தேவா ரசிகன், மாண்புமிகு எல்லாம் அவர் தான். ஸோ நீங்கள் எல்லா படமும் ஒரு ஃபில்மோகிராஃபியாக எடுத்திங்கன்னா எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறதுல ஒரு 13 படம் வந்துடும் அவருக்கு. ஆல்பம்லாம் வேறு லெவலில் கொடுத்துருந்தாரு. எனக்கு இப்போயுமே வாட் ஐ வில் சே இஸ் விஜய் சாரோட பெஸ்ட்டு சிங்கிங் ஒரு சிங்கராக எக்ஸ்ப்ளோர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவா சார் தான். அதுலேயும் குறிப்பாக என் தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே விஜய் சார் பாடினதுலேயே சிறந்த பாட்டு அப்படின்னா அதுதான் சொல்லுவேன். ஏன்னா கூட பாடுறது ஸ்வர்ணலதா மேம். ஆமாம், மேட்ச் பண்ணணும், லெஜெண்டு. அந்த வாய்ஸை மீறி ஒரு வாய்ஸு 90ஸ்க்கு அப்புறம் வாய்ப்பே கிடையாது. எவர் இர்ரீப்ளேசபிள்னு சொல்லணும்னா ஸ்வர்ணலதா மேம் தான். ஸோ அந்த வாய்ஸு பக்கத்தில் நீங்கள் பாடணும், நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் டவுன் ஆகிடக்கூடாது. ஆனால் அவ்வளோ கிரேஷியஸாக இருக்கும் அந்த சாங், அவ்வளோ அசால்ட்டாக. ஏன்னா விஜய் சாருக்கு என்ன வருமோ என்ன, ஒரு ட்ரெயின்டு கிளாசிக்கல் சிங்கரோ இல்லை ட்ரெயின்டு இது படத்துக்கு பாடுற சிங்கரோ கிடையாது விஜய். ஆமாம், அவர் ஆஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பாடிட்டாரு, ஸோ அதனால் இருக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப எலிகண்ட்டாக, எவ்வளோ கிரேஷியஸாக, ஒரு சிம்பிளான சாங்கு, ஒரு ஃபன்னியான லிரிக்ஸு, டோட்டலாக அதை வந்து ஒரு கலவையாக மாற்றி ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லா ஹீரோஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மறக்கவே முடியாத சாங் எனக்கு அந்த தேவா சாரோட அந்த ஹீரோ ஒரு சாங் அப்படின்னா பிரசாந்த்னா சொல்லவே தேவையில்லை. பிரசாந்த் எல்லாம் ஃபிலிமோகிராஃபியில் பிளாக் பஸ்டர், அதாவது பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியாது, சில்வர் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், சில்வர் ஜூப்ளி ரெக்கார்ட்ஸ், அதெல்லாம் நிறைய பண்ணது வந்து தேவா சார் கம்போசிஷன் தான். கன்ஃபார்மாக. ஏன்னா கண்ணெதிரே தோன்றினால் நம்ம ஆரம்பிச்சோம், கனவே கலை அதே மாதிரி ஒரு சாங்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் தேவா சாருக்கு அவரோட சிங்கர்ஸ் காம்பினேஷன் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கனவே கலை அதே உன்னிகிருஷ்ணன் தான் ஆசையில் மீனம்மா சாங் பாடினது. உன்னிகிருஷ்ணன் கூட ஆக்சுவலாக நிறைய பண்ணியிருக்காரு, ஸ்வர்ணலதா மேம் கூட பண்ணியிருக்காரு, அனுராதா ஸ்ரீராம் கூட நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆமாம், சுஜாதா மேம் கூட இவங்களோட உன்னிகிருஷ்ணன் சாரோட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2 பாட்டு. இது பத்தாவதுக்கு மனசே மனசேன்னு ஒரு பாட்டு நெஞ்சினில இருக்கும். மனசே எனக்கு உன்னிகிருஷ்ணன் சார் வந்து தேவா சாருக்கு பாடின ரொம்ப பிடிச்ச சாங் வந்து அப்புன்னு ஒரு படம் பண்ணாங்க. ஆமாம், வசந்த் சார். அதில் வந்து நினைத்தால் நெஞ்சு குழி நிற்கும் அதே செம்ம சாங் அது. வசந்த் சார் அண்ட் தேவா சார் காம்பினேஷன் பயங்கரமான காம்பினேஷன். 3 படம் பண்ணியிருக்காங்க, 3 படமுமே வேற லெவல் ஆடியோ ஹிட். ஆக்சுவலாக வசந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேவா சாரை ஒரு மியூசிக் டைரக்டராக வேற லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது வசந்த் சார் தான். அவரை டெம்ப்ளேட்டுக்குள்ளே அடைக்காமல் எக்ஸ்ட்ராடனரி மெலடிஸ், கிளாசிக் சாங்ஸு, இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து வசந்த் சார் தான். தேவா சார்னு மட்டும் இல்லை, வசந்த் சார் ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்களையும் பெஸ்ட்டாக வாங்கியிருக்காப்புல. குறிப்பாக தேவா சாரை வந்து அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் இருந்தது இல்லை, அப்பயுமே அவர் பண்ண போதெல்லாம் தேவா சார் வந்து நோன் ஃபார் கானா, அப்பயே நோன் ஃபார் கானா, ஆல்சோ கொஞ்சம் பக்தி படமா பண்ணுவார், இல்லை மாஸ் படமா பண்ணுவார். அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது ஆசை நேருக்கு நேர், அப்பு 3 படம் வந்து வசந்த் அண்ட் தேவா சார் காம்போ, 3மே செம்ம ஹிட்டு. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஆசையில் இருக்கிற எல்லா சாங்ஸுமே. ஆமாம், புல்வெளியிலிருந்து எல்லா சாங்குமே வேற லெவல் ஃபீலு. அதான் சொல்கிறல, முன்னாடி பேசினது தான். ஆல்பமாக ஹோல்சம் ஹிட் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நேருக்கு நேர் ஹரிணி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, கன்ஃபார்மாக. நான் ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் அ பர்சன், நான் ஒரு பர்சனாக இது ரஹ்மான் பண்ணதுன்னு சொல்லி கேட்க வச்சுருக்கேன். நான் ஒரு கார் ட்ரிப், அது ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கும் போது நான் தேவாவோட கானாவில் வந்துட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா எனக்கு காரில் என் ஃப்ரெண்டு தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக நான் போட்டு வந்துட்டு கானா சாங் ஒரு பம்ப் டப்பா வந்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. எதுக்கு இவங்க ஃபுல்லாக கானாவாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இவங்க ஃபுல்லாக கானாவாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ரஹ்மான் பாட்டு வைங்க, ராஜா சார் பாட்டு வைங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கல் டோன் இருந்தால் தான் பிடிக்கும், அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி சாங்ஸ் வைங்க அப்படிங்கும் போது சரி. எனக்கு ஐ வாஸ் மைண்ட் ஃபிக்ஸ்ட், நான் இன்றைக்கி தேவா பாட்டு தான் ஃபுல்லாக கேட்க போகிறேன்னு. என் ஃப்ரெண்டும் என்னை பற்றி அவனுக்கு தெரியும், அதனால ஹி அக்செப்டட் டு இட். ஸோ நான் என்ன பண்ணேன்,
மனம் விரும்புதே உன்னை போட்டு விட்டுட்டு இது ரஹ்மான் கம்போசிஷன்ட்டேன். எல்லாருமே எல்லாரும் பாட்டையும் யார் மியூசிக் டைரக்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்குது. ஸோ அதை நான் கேட்க வச்சேன். அவங்க நிஜமாக சொல்கிறேன், ஷி பிலீவ்ட் இட். சொன்னல இப்போ எவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்குது அப்படின்னு. இது மாதிரி நம்ம 13 பாட்டு ஏன் பார்த்தேன் அன்றைக்கி. 13 பாட்டும் வேற தேவா சார் பண்ண சாங்ஸை வேற ஒருத்தர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்கா போவர்ட்ட. நீ வந்து இது ராஜா சாருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்க வச்சிருக்கேன், இந்த நிமிஷம் ஃப்ரம் ஹலோ. அது ஈஸியாக ஏமாத்திடலாம், ஏன்னா அது ஒரு ரஹ்மான் பாட்டு மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு ஹிட்டு சாங் அது மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து வேற லெவல் சிங்கிங் பை ஹரிஹரன் அந்த பாட்டு. ஹரிஹரன் சித்ரா மேம் நினைக்கிறேன். ஹரிஹரன் சாரும் தேவா சாரும் இருக்கிற காம்பினேஷனும் கோல்டன். ஹரிஹரன் அண்ட் தேவானா எனக்கு ஆன் த டாப். மண்டேல நிற்கிற சாங் வந்து காதலி அவை சண்முகி சாங்லாம் என்ன அரேஞ்ச்மெண்ட்டு. அதோ இவங்க காம்பினேஷனை மட்டும் நம்ம ஒரு செக்மெண்ட்டாக பேசலாம். ஆக்சுவலாக அவ்வளோ சாங்ஸ் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட் வந்து முதலில் பார்த்தேன் காதல் வந்தது. அந்த முதலில் பார்த்தேனும் நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் வேற ஒரு ஹிந்தி பாட்டு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல, தமிழ் மக்கள் நிறைய பாடல்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. அதை தவிர்த்து நீங்கள் இப்போ அந்த ரிப்ரைஸ் வெர்ஷன் இதெல்லாம் வருது இல்லையா? ஆமாம், ரிப்ரைஸ் ட்ரிபியூட் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் தலைவன் அப்பயே அதை ரிப்ரைஸ் வெர்ஷன்லாம் ஒன்று வச்சிருக்கிறாப்புல. மனசே உன்னிகிருஷ்ணன் பாடினது ஒன்று இருக்கு இல்லையா? ஹரிஹரன் சார் பாடினதும் ஒன்று இருக்கு. அதே படத்தில் ரிப்ரைஸ் வெர்ஷன் ஹரிஹரன் சாரும் சித்ரா மேமும் நினைக்கிறேன். இது வந்து உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கு மேம் நினைக்கிறேன். இன்னொரு வெர்ஷன் வந்து ஹரிஹரன் சித்ரா மேம். எக்ஸ்ட்ராடனரி சாங். ஆனால் இப்போ நான் சொல்லலாம், நீங்கள் மனசே சாங் நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னா இப்போ ஹிட்டான சாங் ஒன்று ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஸோ எங்காலும் ட்ரெண்ட் செட்டர் தான். கண்டிப்பாக தேவா சார் ட்ரெண்ட் செட்டர் இல்லைன்னு யார் சொல்கிறது? ஒரு என்ன சொல்கிறது, 2000 வந்த சாங் 2020லேயும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்பேக்ட் கண்டெம்பரரியாக இருக்கும். அந்த பீரியட் டைம் சாங்ஸ்க்கு மனசே வந்து சொல்லிடவே முடியாது. இட்ஸ் அ கண்டெம்பரரி ஒர்க். நீங்கள் எந்த டைம் லைனில் கேட்டாலும் சரி, அது அப்போ கேட்குற பாட்டு மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ராடனரி ஒன்று. அடுத்து ஹரிஹரன் சார் அண்ட் தேவா அது எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் வருவாளா. அந்த பாட்டை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு ஃபன்னான விஷயம் தோணுது. அந்த சாங்கில் வந்து ஒரு கோரஸ் வரும், டென்ஜை அல்லும் டால்பி சவுண்ட் அவள் அப்படின்லாம். நம்ம அந்த லிரிக்லாம் தெரியாமையே பாடிக்கிட்டு இருந்தோம். எனக்கு கடந்த 3 வருஷம் முன்னாடி தான் அந்த லிரிக்கை கேட்கும்போது டால்பி சவுண்ட் அவள் ஃப்ளாப்பி டிஸ்கவல் ஓகே அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து when it comes to ஹரிஹரன் அண்ட் தேவா, இன்னொரு டாப் மோஸ்ட் எனக்கு பிடிச்சது வந்து ஆசை. கொஞ்ச நாள் பொறுத்து அகைன் தேவா சார் வந்து என்ன சொல்கிறது, கிளாசிக்கல் டோனுக்கு போன படம். நீங்கள் தேவா சார் ஆல்சோ அதை பயங்கர ரொம்ப ஒரு ப்ளீஸிங்காக ஷூட் பண்ணியிருப்பார் வசந்த் சார். எக்ஸ்ட்ராடனரி சாங்கை விஷுவல் பண்ணுறதும் சரி, வசந்த் சார் வந்து மேட்ச் பண்ணிக்க ரொம்ப கஷ்டம் தான். நிறைய பேர் வந்து மணிரத்னம் சார், செல்வா சாரும் இல்லை கௌதம் மேனனும் தான் வந்து சாங் வந்து ரொம்ப யூனிக் அப்ரோச்சில் விஷுவல் பண்ணுறாங்கன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நீங்கள் வசந்தோட எந்த சாங்கனாலும் எடுத்துக்கோங்க, அதில் கதை சொல்லுவார். அதை நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாத மாதிரி ஒரு சாங்காக இருக்கும். அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக ஷூட் பண்ணியிருப்பார். அடுத்து ஹரிஹரன் தேவா. நாங்கள் அடுத்தடுத்துன்னு போகிறதுக்கு காரணம் வந்து எல்லாருமே அந்த ஹரிஹரன் தேவா காம்பினேஷன் வந்து எவ்வளோ ஹிட்ஸு நமக்கு தெரியாமல் ஒரு காம்பினேஷன் நம்ம ஈஸியாக நோட் பண்ணிடுவோம்ல. இவங்க 2 பேர் காம்பினேஷனில் நிறைய ஹிட் சாங் இருக்குது அப்படின்றது. தேவா அண்ட் ஹரிஹரன் காம்பினேஷன்றது ஒரு ப்ராமினெண்ட்டான காம்பினேஷன். பட் மெனி டசன்ட் நோ, அதை கவுண்ட் வச்சுக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு பிடிச்ச பாடல் வந்து என் உதட்டோர சிரிப்பை அனுராதா ஸ்ரீராமன் ஹரிஹரன் ரொம்ப கொஞ்சி பாடியிருப்பாப்புல, என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாப்புல. அதான் சொல்கிறேன், தேவா சார்கிட்ட ஹரிஹரன் வந்து ஒரு மாதிரி அப்போ இருந்த லவர் பாய் அவர் தான். எங்கள் அம்மாலாம் பயங்கரமான ஃபேனு. ஏன்னா தேவா சார் வந்து ஆஃபனாக கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஆமாம், அந்த டைமில் நிறையா கான்சர்ட் எல்லா ஊர்லேயும் நடக்கும், அது நடக்கும். ஐ க்ரூ அப் வித் கான்சர்ட்ஸ் ஃபுல்லாக. எந்த கான்சர்ட், ஏன்னா தேவா சார் இருக்கும்போது அப்பா வாசிப்பார். ஸோ ஆப்வியஸாக ஃப்ரீ பாஸ் வந்துடும். ஸோ அங்கே போயிடலாம். இவ்வளோதான் கண்டென்ட்டா. ஹரிஹரனை பார்த்தாங்கன்னா எங்கள் அம்மா கண்ணு சிமிட்ட மாட்டாங்கங்க. அந்த மனுஷனை என்ன சொல்கிறது, டேய் எப்படியாவது வர மாதிரி பாடுறா அப்படிம்பாங்க. எனக்கு நான் எப்படி பொங்கும் அந்த மாதிரி இருக்கும். எங்க அவர் வாய்ஸ்லேயே எல்லாரையும் உருக்கிக்கிட்டு இருக்காரு, அவரை மாதிரி என்ன பாட சொல்கிறீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் அனுராதா ஸ்ரீராமும் இதெல்லாம் வந்து ஏன்னா பார்ட்னர் சிங்கர்ஸும்
கரெக்டாக அமையணும்ல. ஆமா, கான்சர்ட்டில் அது எல்லாரோட டேட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஸ்ரீராமன் ஹரிஹரன் வந்து எப்பயுமே தேவா சார் கான்சர்ட்டில் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து எப்பயுமே இருக்கும். அதனால அது எனக்கு கான்சர்ட்டில் கேட்கும் போது ரொம்ப ரசிச்சு பாடுவாப்புல. அவர் நீங்கள் ஸ்டேஜில் பாடும்போது ஒன்று பண்ணுவாப்புல, அதெல்லாம் போகும்போது ஒரு மாதிரி அப்படியே நிஜமாலே இந்த ஆள் யாரையோ லவ் பண்ணி பாடிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு கொண்டு போய் விட்டுருவோம் அந்த பாட்டு. அப்படியே ஹரிஹரன் அண்ட் தேவா சார் காம்பினேஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது நிறைய பேருக்கு இது நான் எனக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரில. வினோதமானவளேன்னு ஒரு பாட்டு. வினோதமானவளே, அவங்களும் சுஜாதாவும் ரொம்ப ப்ளீஸிங்கான ஒரு சாங். போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம். கார்த்திக் படம் இல்லை, கார்த்திக் சந்தித்த வெளியா? இல்லை லவ்லின்னு ஒரு படம், நோன் ஃபார் இட்ஸ் காமெடி ட்ராக் ஆக்சுவலாக. அந்த படம் விவேக் சார் அண்ட் கார்த்திக் மணிவண்ணன் அந்த ஒரு இது. ஸோ ஓகே, இது வந்து இந்த பாட்டு வந்து கேட்கும்போது அது அப்போ வந்து நீங்கள் ஒரு முன்னாடி பாட்காஸ்ட்லேயே இதை மென்ஷன் பண்ணிருந்தீங்க ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த எபிசோட்ஸில். 5.5 நிமிஷத்துக்கு குறையாமல் பாட்டு இருக்கும். ஆமாம், கட் பண்ணவே மாட்டேன், கேட்க. அப்போ நானும் ஆடியோ கேசட்டுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன். ஸோ எங்கள் எம்ஜிஆர் நகரில் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே போய் நான் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுவேன்ற மாதிரி இருக்கும் எல்லா கேசட்ஸுமே. ஐ ஸ்டில் ஹேவ் மை கலெக்ஷன்ஸ். நான் உனக்கு ஃபோட்டோலாம் அமைச்சிருக்கேன். ஸோ லவ்லிலாம் வந்து அது கேட்கும் போதே ஒரு போட்டு விட்டோன்னா வாக்மேனில், அப்போ சோனிலாம் வந்த புதுசு டைமு. ஸோ அந்த பாட்டெல்லாம் போட்டு விட்டோன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கூட வந்து போர் அடிக்குது, இது எதுவுமே இருக்காது. நமக்குள்ளே ஒரு லவர் பாய் அப்படியே மெருகேற்றுவாப்பில் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும் அந்த இது. நீங்கள் சொன்ன மாதிரி காதலா அதுவுமே வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காம்போசிஷன் ஃப்ரம் தேவா சார். இதுக்கப்புறமும் நிறையா சாங்ஸ் இருக்குது. லைக் ஸ்பெசிஃபிக்காக ஹரிஹரன் அண்ட் இது சொல்லணும் முகவரி. சொன்ன மாதிரி ஹரிஹரன் அண்ட் தேவா பற்றி சொல்கிறதுக்கு இன்னொரு தனி எபிசோடே பண்ணுவோம். ஏன்னா ஓ நெஞ்சே முகவரியில் இருக்கும். நம்ம இந்த முக்கியமான சாங் வந்து ஏ ஹே ஹே கிச்சி கிளியே என் காதல் தித்தித்தாய், பயங்கரமான சாங் அது. அதான் முன்னாடி அதே எனக்கு அந்த நல்ல ஞாபகம். அந்த சாங் வந்து 2000 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த ஆண்டே நூற்றாண்டு எல்லாம் வந்து ஆனுவல் டேக்கு டான்ஸ் ஆடினேன் படிக்கும்போது. அதுக்கப்புறம் அஜித் சாருக்கு நீங்கள் ஒரு பாட்டு சொன்னால், அந்த விஜய் சாருக்கு ஒரு பாட்டு சொல்லணும் கன்ஃபார்மாக. உலக நியதி, குஷியில் மொட்டு ஒன்று. குஷி ஆல்பமே ஹிட்டு. ஆனால் அந்த வாலியும் ஈவன் வாலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஃபிலிமாக கேட்டேன்னா ஃபிலிம் ஃபார்மேட்டாக அது ரெகுலரான ஃபிலிம் கிடையாது. ஆனால் அந்த ஆல்பமை வந்து எப்படி வானில் கைதே வெண்ணிலாலாம் வந்து டிவியில் வந்துச்சுன்னா டிவி அப்போ மாற்றிடுவானுங்க சின்ன. அதெல்லாம் விடுங்க. நீங்கள் நம்ம மாஸ் ஹீரோ பிஜிஎம் பேசணும், அந்த பிஜிஎம் பேசணும், காமெடி ட்ராக் பிஜிஎம் பேசணும். வாலியில் அண்ணா அஜித் பிஜிஎம் நீ மாசு. அது வந்து ஒரு சிடக்ஷன் இருக்கும் அந்த கோரஸ்லேயே. எல்லாருமே நம்மளதான் பார்ப்பேன், நம்ம பார்க்குறானா இல்லையா, இவன் ஆக்டிவிட்டிஸை கவனிப்போம். ஸோ எக்ஸ்ட்ரானரி. அதில் நிலவை கொண்டு வாலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுராதா ஸ்ரீராம் மேம் வந்து ஒரு பீக். நம்ம ஹரிஹரன் அண்ட் தேவா சார் ஒரு காம்பினேஷன் அப்படின்னா அனுராதா ஸ்ரீராமன் தேவா சார் அது தனி காம்பினேஷன். தனி. அனுராதா ஸ்ரீராம் மேம் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சாங்கை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கரு கரு கருப்பாய். ஏங்க இதை நானும் வந்து பேசணும்னு நினச்சேங்க. எல்லாருமே ஏழையின் சிரிப்பில் படம் அப்படின்னா முதல்ல சொல்கிறது வந்து எப்பா 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 தான். அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது இன்னொரு மெலடி இருக்குது, அதுவும் நல்ல ஹிட்டு தான். இந்த பாட்டை மட்டும் விட்டுருவாங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பேஸ் அது வந்து அப்படியே நம்மளை வந்து ஒரு குதூகலப்படுத்தோம்னா அந்த பாட்டு தான். ஃபர்ஸ்ட் பிஜிஎம் ஆக்சுவலாக அதில் ஒரு ஹார்மோனியம் வச்சிருப்பாப்புல தலைவர். ஐயோ சேட்டை. ஆல்சோ அது விஷுவல் பண்ண விதம். இஃப் ஐம் நாட் ராங், அந்த படத்தை டைரக்ட் பண்ணது சுபாஷ் சார். ஸோ சுபாஷ் சார் வந்து அந்த சாங்கை விஷுவல் பண்ண அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து பிரபுதேவா சார் வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ரோஜா மேம் டஃப் கொடுத்துருப்பாங்க. அவங்க நீங்கள் தேவா, பிரபுதேவா, ரோஜா மேம் 3 பேரோட காம்பினேஷன் வந்து முதல்ல ஒர்க் அவுட் ஆனது இந்து. ஆமாம், இந்து. அதுலேயும் ஃபுல் சேட்டை சாங்ஸ் எல்லாமே சேட்டை. வாமுனி மாவாலாம் வந்து ஃபுல் என்ஜாய். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ நம்ம பேசணும்ல அந்த இன்டர்வியூஸ் மாதிரி அந்த படத்துலேயும் ஃபுல்லாக இருக்கும். எப்பா அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. இது நாங்கள் அப்பப்போ சாங்லேருந்து ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் போகிறோன்றது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான். பட் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சுக்காங்க.
ஸோ அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்டில் இது கொஞ்சம் லெங்க்தியான எபிசோடாக இருந்தாலும் இருக்கலாம், அதுக்கும் எங்களை மன்னிச்சுக்கோங்க. இப்போ கமிங் பேக் டு அனுராதா ஸ்ரீராமன் தேவா சார், நீங்கள் சொன்ன மாதிரி கருகர கருப்பாய் உண்மையுமே என்ன ஆக்சுவலாக. ஆமாம், அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உன் பேச்சு அப்படின்னு ஒரு ஹை போயிட்டு முடிச்சிருப்பாங்க. அதுதாங்க அந்த சாங்கோட பியூட்டி. அணுவணுவாக ரசிச்சிருக்கேன் அந்த பாட்டை. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நம்ம எப்பாவையும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பட்டி தொட்டிலாம் இப்போ என்ன யூடியூபு, ஸ்பாட்டிஃபை, அந்த காலத்தில் கேசட்லேயும் சன் டிவியை வச்சுமே அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு. ஏங்க டவுன் பஸ்ஸுங்க. ஆமாம், முக்கியமாக சிதம்பரம் அந்த அந்த ஊரெல்லாம் ஒரு பேராக சொல்லும்போது எல்லா டவுன் பஸ்லேயும் ஒழிக்கக்கூடிய பாடல், எல்லா மினி பஸ்லேயும் ஒழிக்கக்கூடிய பாடலாக இருந்தது. அது வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த ஆல்பமே சரி, அதே தான் நம்ம அவரை பற்றி சொல்லணும்னா ஆல்பமாக தான் பேசணும். பிக்காக எடுத்து ரொம்ப ரொம்ப சூஸியாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கே எங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. இது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, ஒரு ஆந்தமாக மாறிச்சு அந்த பாட்டுலாம். அடுத்து தேவாசரன் அனுராதா ஸ்ரீராம் மேம் காம்பினேஷனில் சின்ன சின்ன கிளியேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, கண்ணெதிரே தோன்றினால் தான் நினைக்கிறேன் அந்த படமும். ஹரிஹரன் சார் அண்ட் அனுராதா ஸ்ரீராமன் வேறு லெவல் சாங்க, அதுவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதையும் மீறி இன்னொரு பாட்டு வந்து எல்லாருக்குமே, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன், சொக்கத்தங்கம். என்ன நினைச்ச கேப்டன் அதில் பார்க்குறதுக்கு கேப்டன் சௌந்தர்யா இது உன்னிகிருஷ்ணன் சார் வாய்ஸு வேறு லெவலில் அழகாக இருக்கும். எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிக்கும். பாக்யராஜ் சார் பண்ண படம். ஆமாம். அண்ட் அந்த காலத்து நம்ம வீட்டு பிள்ளையை நான் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதனாலேயே அந்த படத்தை பார்க்க மாட்டேன். பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா கண்ணு கலங்குது, 90s கிட்ஸ்னால் அப்படி தானே கலங்கும், அப்படி இருக்கும். ஆமாம், அது ஒட்டி படமே எக்ஸ்ட்ராடனரி படம். மியூசிக்காக வந்து எனக்கு அந்த என்ன நினச்ச பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டெல்லாம் வந்து மினி பஸ்ஸில், ஊர் பக்கம் டவுன் பஸ்லலாம் போட்டு தேய்ச்ச பாடல்களில் கண்டிப்பாக ஒரு சாங் அது. கண்டிப்பாக. இதை தவிர்த்து உங்களுக்கு தேவா சார் அண்ட் ஒரு சிங்கர் காம்பினேஷன் அப்படின்னா ப்ராமினெண்ட்டாக ஒரு சிங்கர் இருக்காங்க ஆக்சுவலாக. அது நிறைய பேர் அவங்கள இப்போ நிறையா பேச மாட்டாங்கன்றது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு நைட்டிங்கேல் வாய்ஸ்ன்னு சொல்லலாம் அவங்கள. நிஜமாலே அப்படி ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் இருந்தது ஹரிணி. நிஜமாக ஏன் இப்போ அவ்வளோ முன்னாடி மாதிரி அவங்களுக்கு சான்ஸ் அவங்க பாடுறது நினைக்கிறேன், அவங்க பாடுறதுல நினைக்கிறேன். ஸோ எனக்கு அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அவங்க தேவா சார் காம்பினேஷனில் சந்தாலாம் வேறு லெவலில் இருக்கும். அதான் முன்னாடி பேசுன மாதிரி மனம் விரும்புதே அகைன், அதுவும் அவங்க பாடினது தான். ஆக்சுவலாக எனக்கு இந்த கண்ணெதிரே தோன்றினால் இந்த மாதிரி படத்தெல்லாம் பேசும்போது இன்னொரு விஷயம், எங்கள் அம்மா வந்து பயங்கரமான பிரசாந்த் ஃபேன், டாப் ஸ்டார் ஃபேன். ஸோ அப்போ வந்து 90s வந்த எல்லா பிரசாந்த் படமும் இப்போவும் கேடிவியில் பிரசாந்த் படம் ஓடுதுன்னா அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்ணெதிரே தோன்றினால் மட்டுமே எங்கள் அம்மா ஒரு 200-250 தடவை ஈஸியாக பார்த்துருப்பாங்க. அப்படியா? ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது நான் சேனல் எதுவும் மாற்ற போனேன்னா, எனக்கு ஏன்ப்பா மாத்திரா, நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன்ல அப்படின்வாங்க. சரி ஓகே பாருங்கள். அந்த படம் அப்போ அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னா அதோட மியூசிக் வந்து அதுக்கு ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு தான். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி சிங்கிளாலாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் கேசட் வரும், கேசட் கடையில் போஸ்டர் ஒட்டுவாங்க, சரி வந்துச்சா பேப்பர் ஆட் வரும், பாட்டு வந்துச்சான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிற டைமில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சாங்கை வந்து எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணிட்டா அதுவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய என்னன்னு சொல்கிறது, ஒரு ஹைப்பை கொடுத்துரும், தேட்டருக்கு வந்துடுவாங்க. நான் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சாங் ரொம்ப ஆடியோ பிடிச்சிருக்குன்னா, என்ன தான் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருந்தாலும், என்ன தான் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாலும், அதை தேட்டரில் போய் எனக்கு அந்த சாங்கை கேட்கணுங்கிறது வந்து ஒரு ஃபெட்டிஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி விஷுவல் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்குங்கிறது வந்து செகண்டரி தான். எனக்கு தேட்டரில் அவ்வளோ பெரிய ஹாலில் அந்த சாங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறது தான் ஒரு இது. கண்டிப்பாக. என்ன தான் விலை வசந்த ஹெட்ஃபோனு எல்லாத்தையுமே நம்ம வச்சுருந்தாலும், இல்லை பயங்கரமான செட்ஸு அது எல்லாமே வச்சுருந்தாலும், தேட்டரில் போய் ஆடியன்ஸாக அந்த எனர்ஜியை அப்படியே ஃபுல்லாக அனுபவிக்கிறதுன்றது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீல், ஒரு ட்ரான்ஸ்டேட். அது வந்து மறுக்க முடியாத விஷயம். தேவா சார் சாங்ஸ் பற்றி பேசணும். இப்போ வந்து நம்ம ஒரு இந்த சின்ன வயசில் ட்ரம்ப் கடை விளாடுவோம்ல, நான் ஒரு கார்டு போடுறேன், நீ ஒரு கார்டு போடு, அந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச ஒரு தேவா மெலடி சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தேவா மெலடி சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதுக்கு ஆமாம், அப்படி இது ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பாட்டை பற்றி, ஏதாவது ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைனாக பேசிக்கலாம். அப்படியே ஒரு சாங்கை தூக்கி போடுவோம், பார்ப்போம். உங்களுக்கு ஆன் டாப் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு என்னென்ன சாங் ஞாபகம் இருக்குன்றதையும் பார்ப்போம். என் மைண்ட்லேயும் என்னென்ன இருக்குன்னு நானும் பார்த்துக்கிறேன். டக்குன்னு சொல்லணும்னா ஆஹால முதலில் பார்த்தேன், எக்ஸ்ட்ராடினரி சாங். ஹரிஹரனுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஹரிஹரன் சாங் நான் தூக்கி போகணும்னு நினைக்கிறேன். மனசே தான். ஓகே. ஸோ எனக்கு அடுத்து வந்து முகவரி, ஓ நெஞ்சே அந்த சாங்கு
நீங்கள் அதே தான் முன்னாடி சொன்னது தான். ஹரிஹரன் சாங்குக்கு ஒரு ஹரிஹரன் சாங்கா? அஜித் படத்துக்கு ஒரு விஜய் படம் மொட்டு கொன்றது. இந்த இடத்தில் அரவிந்த்ராஜ் தான் ஒரு தீவிர விஜய் கண்ணி என்பதையும் பதிவு செய்து கொள்கிறார். அதுக்கும் காரணம் தேவா சார் தான். அது சரி. ஸோ நீங்கள் மொட்டு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து டாப் ஸ்டார் படம் கனவே கலையாது சொல்லுவேன். பயங்கரம். இதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் ஆக்சுவலாக இது நிஜமாலே விஜய் கண்ணின்றதுக்காக இல்லைங்க இந்த பாட்டு. எனக்கு நிஜமாலே இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். படம் பற்றி நான் சொல்ல, பாட்டான எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணிமேகலையேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். மணிமேகலையே ஆர் சுந்தரராஜன் சார் படம் நினைக்கிறேன் அந்த படம். அப்படியா? ஆமாம், நாட் ஷுர். அந்த படம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு பாட்டு விஜயும் பாடியிருப்பாப்புல. ஓகே. 5ஆம் நம்பர் பஸ்ஸு தானே தந்தானே கிளி, அந்த படம் நினைக்கிறது தான். எனக்கு அதை பற்றி ஷுவராக தெரியல. ஸோ இல்லை எஸ்பிபியும் பாடியிருப்பார் அந்த பாட்டை, விஜயும் அந்த பாட்டை பாடியிருப்பாப்புல. ஓகே, அந்த பாட்டு. அப்புறம் அகெயின் ஒரு ஹரிஹரன் சாங் சொல்கிறேன். நம்ம பேசினது தான் ஹரிஹரன். ஓகே, சிவப்பு லோலாக்கு காதல் இது குலுங்குது. ஏன்னா காதல் கொட்டைங்கும் போது எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இதுதான். அதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். கவலைப்படாதே சகோதரா ஞாபகம் வரும். இந்த பாட்டும் ஹீரா மேம் ஒரு சாங் வருவாங்க, முட்டு முட்டு மலராத முட்டு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே என்ன சாங் கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் தேவா சாரை இதில் தான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். நீங்கள் தேவா சார்கிட்ட இந்த மாதிரி செலக்டிவ் சாங்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நிஜமாலே வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாப்புல. நீங்கள் வாலி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அது எடுத்துக்கலாம். இது ஏன் நீங்கள் முன்னாடி நம்ம பேசணும் அந்த பாட்டு நிலவை கொண்டு வா கட்டில் கட்டி வை, அது செலக்டிவ் சாங் தான். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மொட்டு மொட்டு மொளை அதை மொட்டு இருக்குது. டாப்பு கட்டிப்பிடி கட்டிப்பிடா மீறி ஒரு செலக்டிவ் சாங் வாய்ப்பே இல்லை. எனக்கு அந்த பாடலை பற்றி சொல்லும்போது நான் ஒரு சின்ன மெமரியை நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் சின்ன வயசில் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கட்டிப்பிடிடா சாங் வந்து ஸ்கூலில் பாடிட்டு இருந்தோம். அறியாத வயசு பாடிட்டு இருந்தோம். எங்கள் மிஸ் வந்து அதை பார்த்துட்டு, ஏன்டா கிளாஸில் என்ன பாட்டுடா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டே பெஞ்சில் ஏறி நிற்க விட்டாங்க. எஸ்ஜே சூர்யாவால், தேவா சாரால், விஜய் அண்ணாவால், வைரமுத்துவால் பாதிக்கப்பட்டேன், கலகடிக்கப்பட்டேன். அது உங்கள் தப்பு கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப கேட்சியான டியூன் தான் அது. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நம்ம வந்து 2K கிட்ஸ் மாதிரி இப்போது நமக்கு அந்த டைமில் வந்து எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் சத்தியமாக கிடையாதுங்க. வெகிலிங்க நாங்கள் அப்போ வந்து தெரியாமல் தான் பாடிக்கிட்டு இருந்தோம். நிஜமா, ஏன்னா நான் அந்த பாட்டு விஷுவல் கூட நான் பார்க்கல, கேசட்லேயே வாங்கிட்டேன். கேசட்டில் பார்த்து கேட்ட பாட்டு தான் பிடிச்சிருச்சு. நிஜமாவே அதை பாடிக்கிட்டு தான் இருந்தேன். வீட்டில் ஒரு மாதிரி தான், ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வீட்டில், ஏன் இந்த பாட்டு தப்புன்னு நம்மள்ட்ட சொல்லவும் மாட்டாங்க. பாடாத என்ன எது பேச்சு பேசுகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ தான் பசங்களெல்லாம் அடிக்கிறது கிடையாது. எங்களெல்லாம் நான் அடிப்பாங்க. அது ஒரு விஷயம். அடுத்து வந்து எனக்கு பிடிச்சது கரு பை. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி. அடுத்து நான் அனுராதா ஸ்ரீராம் மேம் காம்பினேஷனில் இதை ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. மீனம்மா உன்னிகிருஷ்ணனும் அனுராதா ஸ்ரீராம். நம்ம அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸுமே வந்து எல்லாருமே ஸ்டீரியோ டைப் பண்ணிக்கிறது. அவங்க வந்து இதை செலக்டிவ் டைப் சாங்ஸோ இல்லை ஒரு குத்துப்பாட்டோ இந்த மாதிரியே தான் பாடுவாங்கன்றது ஒரு 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 ஸ்டீரியோ டைப்பிங் இருக்குது. அவங்க மெலடிஸும் எக்ஸ்ட்ராடனரி மெலடிஸில் மீனம்மா ஒன்று. அடுத்து எனக்கு ஒரு பிடிச்ச தேவாசர் சாங்னா, இந்த தடவை நான் விஜய் கண்ணி ஷூஸ்குள்ளே போகிறேன். நினைத்தேவன் வந்தாயிலேருந்து வண்ண நிலவே பயங்கரமான ஆல்பமுங்க அது. அந்த ஆல்பமே வேற லெவல். இது அடுத்து ஹீரோயின் ஃபேஸை காட்டாமே ஒரு பாட்டை முடிச்சு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணி ஹீரோயின் டேட்டே இல்லாமல் அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. கேள்விப்பட்டேன். மாஸ்டர்ஸ் நிஜமாலே அந்த ஒரு விஷயத்தில் அந்த அப்புறம் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வேற லெவல் பாட்டு. ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துருக்கோம் அந்த படமுமே. எனக்கு அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஹரிஹரன் தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் தேவா சார் அண்ட் ஹரிஹரன் வந்து செப்பரேட்டே பண்ண முடியாது மெலடிஸை பொறுத்த வரைக்கும். எங்கெங்கே ஃப்ரம் நேருக்கு நேர் வேறு லெவலில் ஆஷா போஸ்லே மேம் பாடிருப்பாங்க. அது ஐயோ நிஜமாலே அது வந்து இப்போ கூட நீங்கள் யாரை வேணால் ஏமாற்றலாம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸை கூட ரஹ்மான் பாட்டு நான் நம்பிடுவாங்க. க்ளீனாக நம்ப வைக்கலாம். அப்படி ஒரு கண்டெம்பரரி சாங்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ தேவாவோட மெலடிஸ்னு சொல்லும்போது இன்னொரு ரொம்ப முக்கியமான சாங், இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கமேனமா ஃப்ரம் காலமெல்லாம் காதல் வாழ்க.
ஆமாம், ரொம்பவே நல்ல சாங். அது அந்த ஆக்சுவலாக மேரேஜ் மேரேஜ் ஆர்கெஸ்ட்ராவில் இந்த சாங் வரும். முரளி சார், ஸ்வர்ணலதா மேம் அண்ட் எஸ்பிபி சார் நினைக்கிறேன் சிங்கிங்கில். எஸ்பிபி சார் அண்ட் பழனி பாரதி லிரிக்ஸ். ஆமாம், பழனி பாரதி சார் நிறைய சாங் தேவா சாருக்கும் பண்ணியிருக்காரு, நிறைய சாங் ராஜா சாருக்கும் பண்ணியிருக்காரு. வேற லெவல் ஹிட்ஸு. எப்பா வாய்ப்பே கிடையாது. தோண்ட தோண்ட கிடைக்கிற புதையல்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹரிஹரன் தேவா காம்பினேஷன்றது இதுக்கப்புறமும் வரும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் ஒரு பாட்டு வந்து இந்த எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரெட்ட ஜட வயசுன்னு ஒரு படம். அஜித். எஸ், காஞ்சி பட்டு சேலை கட்டி ஹரிஹரன் தான். ஹரிஹரன் அவர் மாதிரி பாடுறது தப்பு இருந்தாலும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம மெலடி. அதே மாதிரி எனக்கு காதலி நிம்மதினு ஒரு படம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இது காதலி நிம்மதி. ஆமாம், முரளி தானே, முரளி சூர்யா எல்லாருமே இருக்கிற ஒரு படம் அது. இது இருக்கும்ல இந்த சாங்கில், அதில் தான் விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி, அதெல்லாம் அந்த படம் தான். அதில் வந்து கங்கை நதின்னு ஒரு சாங் இருக்கும், ஸ்வர்ணலதா மேம் பாடியிருப்பாங்க. மேல் வெர்ஷனும் இருக்குது அதுக்கு. ஆக்சுவலாக எனக்கு அந்த ஃபீமேல் வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஒரு இம்பேக்ட் இருக்கும். அது ஸ்வர்ணலதா மேமோட வாய்ஸில் இருக்கிற மேஜிக் கன்ஃபார்மாக. ஸோ அஜித்துக்கு தேவா சார் பண்ண முக்கியமான இன்னொரு ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த பூங்காட்சி. அதில் வந்து செம்மீனா வெண்மீனா, அதுவும் வந்து ஹரிஹரன், அஜித் அண்ட் தேவா, ஸோ 3 பேர் இருக்கிற ஒரு சாங் அது. ஆமாம், அதான் சொன்னது தான். ஹரிஹரன் சாரும் தேவாவுன்றது வந்து ஒரு செப்பரேட்டபிள் ஒரு காம்போன்னு நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சாங்கு. விஷுவல்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், பயங்கரமான விஷுவல்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு உன்னிகிருஷ்ணன் சாரும் தேவா சாரோட காம்பினேஷன்ஸுமே நிறையா சாங் நல்லாயிருக்கும். சின்ன ராஜான்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சின்ன ராஜா, கார்த்திக். எஸ், கார்த்திக், ரோஜா, கேடிவி படம். ஆமாம், கேடிவி படம் அது. அந்த படத்தில் எனக்கு அன்பே அன்பேன்னு ஒரு பாட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. உன்னிகிருஷ்ணன் சார் வாய்ஸு ஒரு மாதிரி சூதிங்காக இருக்கும், டெம்போ நல்ல ஸ்பீடாக இருக்கும், ஒரு மெலடியிலே ஒரு அப்போது ஒரு ஃபியூஷன் மாதிரி ஒரு 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 நல்ல மெலடி அது. ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு சாங் சொல்லணுன்னா வந்து இந்த சாங், அந்த முரளி அண்டு சிம்ரன் நடித்த படம் கனவே கலையாது. அதில் வந்து பூசு மஞ்சள் பூசுது பூன்ற அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம், அதுவுமே ஆக்சுவலாக 2 வருஷன் இருக்குது. ஹரிஹரன் சார் வருஷன் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், சுஜாதா மேம் வருஷன் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராடரி சாங்கு. அதே படத்தில் நீங்கள் இந்த பாட்டுக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு கிளாசிக்கல் சாங் ஒன்று பண்ணியிருப்பாரு தேவா சார். அதில் கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன்னு ஒரு பாட்டு இருக்கும். சிம்ரனோட செகண்ட் சிம்ரனோட இன்ட்ரோ. அது அவங்க ரொம்ப கிரேஷியஸாக வர ஆடிருப்பாங்க. அது அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டும் சித்ரா மேம் பாடின ஒரு பாட்டு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இந்த பீரியட் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, லேட் 2000s அந்த பீரியடு அர்ஜுன் சார் நடித்த ஒரு படம், தாஜ்மஹால் ஒன்று கதை சொல்லி, அதுவும் வந்து கேடிவி படம். அதான் எக்ஸ்ட்ராடரியான ஒரு மெலடி. அந்த படத்தில் இன்னொரு சாங் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ராஜசுந்தரம் மாஸ்டர் நடிச்சிருப்பாப்புல. அந்த சாங்குக்கு சூப்பர் கொரியோகிராஃபியாக இருக்கும். பாட்டு கேட்கலாம், டீசெண்டான பாட்டு தான். ஆனால் உள்ள விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேஜிக் பண்ணிருப்பாப்புல ராஜசுந்தரம் மாஸ்டர். ஏய் அம்மான்னு ஒரு சாங் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் வெறும் பாட்டாக கேட்காதீங்க, விஷுவலாக யூடியூப்பில் கூட இருக்குது. நீங்கள் அதை விஷுவலோட பார்த்தீங்கன்னா ராஜசுந்தரம் சாரோட ஒரு கிரேஸ் அதில் சூப்பராக இருக்கும். ஆல்சோ முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி விஜய்க்கு வந்து அப்படி வாரி கொட்டியிருக்காரு தேவா சார் ஹிட் சாங்ஸை. எஸ்பெஷலி இந்த மெலடி வந்து ரொம்ப எல்லாருக்குமான ஃபேவரட் சாங்காக தான் இருக்கும். உன் பேர் சொல்ல ஆசைதான் ஃப்ரம் மின்சார கண்ணா. ஆமாம், இதெல்லாம் மிஸ் பண்ணால் க்ரைமு கன்ஃபார்மாக. அந்த ஆல்பம் வந்து எல்லா ஜானரும் கவர் பண்ணியிருப்பாப்புல. வெரைட்டியான ஒரு ஆல்பம். அதில் ஊதா 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 போவோம், வேற வெர்ஷனு. நம்ம ஒரு பேராசைட் இது. அதான் பட் சாங்காக சொல்கிறேன், அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சாங். ஊதா 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 போவோம். எனக்கு தேவா சார் ஒன்று முடிவு பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். மெலடியாக ஸ்ட்ரைட்டாக ஹரிஹரனுக்கு கால் பண்ணிடலாம், அவ்வளோதான், வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதான் அந்த மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன உன் பேர் சொல்ல ஆசைதானுக்குமே 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரைட்டு சுஜாதா மேம் பாடியிருப்பாங்க, அதான் ஃபீமேல் வாய்ஸ் தான் அவருக்கு சுஜாதா, மேல் வாய்ஸ்னா ஹரிஹரன் அப்படின்ற ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நீங்கள் சொன்ன சாங் வந்து சோலோ வெர்ஷன் ஒன்று சுஜாதா மேம், டூயட் வெர்ஷனில் ஹரிஹரன் அண்ட் சுஜாதா மேம் 2 பேருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பாட்டு ஒரு சிங்கர்னால எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்ற டியூனும் நல்லாயிருக்கும். பட் அந்த 2 சிங்கர்ஸ் இந்த பாட்டை வந்து வேறு லெவலுக்கு அழகாக்கியிருப்பாங்க. எந்த நுயிரே கிருஷ்ணராஜ் சாரும், எந்த நுயிரே கிருஷ்ணராஜ் சாரும் சித்ரா மேமும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல மார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் பேசுகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து
ஆன் த டாப்பில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் பேசணுன்னு தான் ஆரம்பித்தோம். அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எந்த சாங்குமே இந்த பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு 80% ஆஃப் த சாங்ஸை வந்து நான் ரீசெண்டாக கடைசி ஒரு 10 வருஷத்தில் நான் கேட்டதே இல்லை. நாங்கள் ஹம் பண்ணுறதா இருக்கட்டும், சும்மா உங்களை பாடி கொடுமைப்படுத்துறதா இருக்கட்டும், ஆன் த ஃப்ளோவில் அதை பண்ணுறோன்னா அந்த டியூன் நம்மளை எவ்வளோ ஈர்த்திருக்குன்றது அது ஒரு ரீவிசிட் தான். இது நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஃபேமஸான சாங் கிராஸ் பண்ணி தான் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஆன் டாப் ஆஃப் த மைண்ட் வச்சு தான் பேசுகிறோமே தவிர்த்து இங்கே எதுவுமே ப்ரிப்பேர்ட்னஸோட வந்து வர்றதோ எதுவுமே கிடையாது. சடன்லி ஹீ கால்ஸ், வா இப்படி ஒரு தேவா பற்றின ஒரு பாட்காஸ்ட் இருக்குது, வா பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டக்குன்னு வந்து பேசினது தான். ஸோ ஆன் டாப் ஆஃப் த மைண்ட் எங்களுக்கு என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கோம். இதை தவிர்த்து நிறைய சாங்ஸ் இருக்குது கன்ஃபார்மாக. நாங்கள் மிஸ் பண்ணதை நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் சொல்லுங்கள். அந்தந்த சாங்ஸ் பற்றி எங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை திருப்பி நாங்கள் பேசுறதுக்கு ரெடி. இதில் நிறைய சாங்ஸ் வந்து இப்போ அவுட் ஆஃப் த ப்ளூ நாங்கள் அப்படி பாடுறோம், பேசுகிறோம், லிரிக் அப்படி சொல்கிறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் அந்த சாங்ஸோட டியூனும் அதில் இருக்கிற சிம்பிளான லிரிக்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக சாரி உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டேன். அது ஒன்று. அதில் நீங்கள் ஒரு க்ரைம் பண்ணிட்டீங்க. நாங்களும் தான் என்னையும் கூட இல்லை நீங்கள் தேவா கண்ணி, அதனால் நான் இந்த பாட்டை கொஞ்சம் அடிக்கடி கேட்குறேன். அதுதான் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது அந்த உன்னருகே நான் இருந்தால் நினைக்கிறேன். அந்த படம் எக்ஸ்ட்ராடினரியான பாட்டு. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு 5.5 மினிட்ஸ்க்கு அந்த பாட்டு வந்து அப்படியே உங்களை ஒரு இழுத்துட்டு போகும் ஒரு ஜோனுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெலடிஸு. கிருஷ்ணராஜ் சாருக்கு ஒரு பக்காவான ஒரு சாங் அது. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு இது. நம்ம இதுக்கு முன்னாடி டாப் ஸ்டார் பிரசாந்த் சாங்ஸ் பற்றி கொஞ்சம் காம்பே பற்றி பேசினோம், கண்ணெதிரே தோன்றினால் பற்றிலாம் பேசினோம். இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இது, ஆசையில் ஒரு கடிதம். எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அது சின்ன சாங் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது ஸ்ரீனிவாஸ் சார் பாடியிருப்பாங்க. ஆசையில் வேணாண்டா, அது வேணாண்டா, சாகப்பட்டு கட் பண்ணிக்கடா. பரவாயில்ல, அது ரெக்கார்ட் இருக்கட்டும்டா. டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா, சூப்பராக இருக்கும். நீ சொல்லி நீ வேற. சரி ஓகே. ஆசையில் ஒரு கடிதம்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி கேடிவி படங்கள் தான். அதுவுமே படம் பேரும் ஆசையில் ஒரு கடிதம் தான். அந்த மெலடி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ரீனிவாஸ் சார் பாடியிருப்பாப்புல. அதே படத்தில் ஹரிஹரன் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பாப்புல, நீ இருந்தால் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. அதுவுமே ஆக்சுவலாக ஒரு நல்ல சாங்கு, ஒரு சூப்பர் மெலடி. அது ஹரிஹரன் சார் ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் மெலடியாக இருந்தாலும் அவர் வாய்ஸில் இன்னும் கொஞ்சம் தேனே மானெல்லாம் அப்பன் மானையெல்லாம் போட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு வருஷன் ஒன்று தருவாப்பில். அதனால் அதுவுமே வந்து வேறு ஒரு லெவல் சாங்கு. இன்னொரு சாங் நம்ம மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சாங்கு. ப்ளஸ் சூர்யா ஜோதிகா காம்பினேஷனில் தேவா சார் ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆமாம் தெரியும். அந்த படத்தில் ரகுவரன் நடிச்சிருப்பாரு. எஸ், அதுவும் கேடிவி படம். ஆமாம், உயிரிலே கலந்தது. உயிரே உயிரே அழைத்தது என்ன, ஹரிஹரன் சுஜாதா ஓடி மறுபடியும் ஹரிஹரன் சுஜாதா. என்ன ஒரு காம்பினேஷன்ஸ் இல்லை இது, நிஜமாலே. லைக் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணல, ஒரு பாட்டு 2 பாட்டு ஹரிஹரன் கொடுத்துருவாப்ல நினைக்கிறேன். பத்தாவதுக்கு அது மோனோட்டனஸாக யாருமே ஃபீல் பண்ணது கிடையாது. ஆமாம், எனக்கும் இப்போ நம்ம சொல்லும்போது தான் இந்த பாட்டு ஹரிஹரனா, இந்த பாட்டு ஹரிஹரன், சுஜாதா உன்னிகிருஷ்ணன், ஹரிஹரன், இது 3 தான் இங்கேயே சொல்லிட்டு இருக்கோம். ஜோக்கில் இருக்கும், இவன்டா இவன்டா. அந்த மாதிரி எங்கே திரும்பினாலும் ஹரிஹரன் தான் இருக்காரு. தேவாவோட ஹிட் லிஸ்ட் எந்த பாட்டை திருப்பினாலும் இவரோட வாய்ஸ் இருக்குன்றது தான். நான் இதோட முடிய போகிறது கிடையாது. இல்லை, நாங்கள் ஏன்னா இன்னும் பேசுகிற இன்னும் ஒரு 5-6 பாட்டு இருக்குது. அந்த 5-6 பாட்டுலேயும் ஹரிஹரன் இருந்தாருன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இருக்காது. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பாட்டு லைக் நீங்கள் அர்ஜுன் இந்த மாதிரி ஸ்டார்ஸில் சொல்லுங்களேன். அர்ஜுன், முரளி இந்த மாதிரி. அர்ஜுன் சொல்லோன்னே எனக்கு இந்த பாட்டு வானவில் நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். அது வந்து வெளிநாட்டு காற்று தமிழ் பேசுதே அந்த பாட்டு. அது வந்து எனக்கு கேடிவியில் வந்து இந்த ட்ரெய்லர் டைமில் அந்த சாங்கை மட்டும் கட் பண்ணி போடுவாங்க. அதை பார்த்து எனக்கு பயங்கரமாக மக்கப் பண்ண சாங் அது. ஆமாம், அர்ஜுன் அபிராமியில். ஆமாம், சாங் சைல்ட்ஹுட் கிரஷ் ஹேஷ்டேக் எல்லாருக்குமே கிருஷ்ணராஜ் சார் பாடின பாட்டு நினைக்கிறது. ஆமாம், ரொம்ப நல்ல சாங் தான், சூப்பர் சாய்ஸு. நான் இதில் ஒரு 2 ஆல்பம் நம்ம பேசணும் சோதர். அதாவது நம்ம நிறைய சாங்ஸ் பற்றி பேசிட்டோம், பட் பர்டிகுலராக நான் ஒரு 2 ஆல்பம் நம்ம, ஏன்னா தேவா சார் வந்து விஜய் சாருக்கு எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காருன்னு நம்ம பேசணும். அஜித் சாருக்கு நல்ல மெலடிஸ் கொடுத்ததையும் பேசணும். ஒரு 2 மாஸ் படம் பண்ணாப்புல அஜித் சாருக்காக, ஆல்பமாகவே அது மாஸ் தான். சிட்டிசன் அண்ட் ரெட்.
கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் ரெட் ரெட். ஆக்சுவலாக சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அந்த படத்தில் அந்த பாட்டில் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எந்த வரியும் எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் பாடிட்டு சுற்றினேன். அது அந்த ரெட் 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 கோரஸில் எல்லாமே மேட்ச் ஆகிப்போம். அதனால தான் ரெட்டில் அதே மாதிரி மெலடிஸும் நல்லாயிருக்கும். ஒல்லி குச்சி உடம்புக்காரி அது நல்லாயிருக்கும். ஒரு ஜாலியான ஃபோக் நம்பர் ஒல்லி குச்சி உடம்புக்காரி. அதே மாதிரி சிட்டிசனில் வந்து திப்பு மேற்கே உதிக்கும் சூரியனே. திப்புவை நான் வந்து ஒரு அவ்வளோ எமோஷ்னல் சாங்கில் நான் கேட்டது அதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். நான் அந்த டைமில் ஏன்னா அவர் ரொம்ப பெப்பியான நம்பர்ஸ் பாடிட்டு இருந்த டைம் அது இதுன்னு இருக்கும்போது மேற்கே உதித்த சூரியனை வந்து என்னப்பா இவ்வளோ ஹாண்டிங்காக இருக்குது இந்த சாங்குன்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் விட்டுட்டு லைக் விஜயஜித்லாம் இதெல்லாம் டாப் ஸ்டார்ஸ்லாம் விட்டுட்டு நான் சொல்லும் போது நீங்கள் அர்ஜுனுக்கு நீங்கள் ஒன்று சொன்னீங்க. எனக்கு இப்போ தான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அஜித் சார் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் மைண்டில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆன பாட்டு முரளி சாரோட ஒரு பாட்டு, பாரதி ராஜா சார் டைரக்ஷன், ஆடு மேயுதேன்னு ஒரு பாட்டு. மேயுதே ஆடு மேயுதே ஆடு மேயுதே. ஒரு சூப்பர் மெலடி, கிருஷ்ணராஜ் சார் வாய்ஸில் அவ்வளோ சூதிங்காக இருக்கும். அது வந்து மனோஜும் முரளி, ஆமாம் மனோஜ் முரளி உமா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் படம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலாக. ஐ மீன் ஞாபகம்லாம் என்ன படம் அப்படின்றது எனக்கு அந்த படம் தான்றது தெரியுது. அந்த படத்தில் எந்த சுச்சுவேஷனில் சாங்குலாம் நான் கேட்டதில்லை. சாங் நான் அடிக்கடி கேட்குற சாங். அதுக்கு மெயின் காரணம் கிருஷ்ணராஜ் சார்னு சொல்லலாம். எனக்கு அவர் பாடுற ஒரு சில பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு, அதுக்கப்புறம் பார்த்திபனுக்கு ஒரு பாட்டு இருக்கும், சபாஷ் நினைக்கிறேன் படம் பேர், கனவே கலைந்து விடாதேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுவுமே அவர் வாய்ஸில் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம அட்டாக் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த 2 சாங் வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இது. சொக்கத்தங்கம் பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். அதில் இந்த பாட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு. அதுவும் தேவா சார் அண்ட் ஹரிஹரன், மறுபடி ஹரிஹரன். ஏங்க நம்ம பேசாம ஹரிஹரனை காப்பி பேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹரிஹரன் தான் எல்லா ஆல்பம்லேயும் இருக்கிற பெரிய ஹிட் சாங்க்கெல்லாம் அவர் போட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், அது நிஜமாலே வேறு லெவல் சாங்கு. நீங்கள் நம்ம ஹரிஹரன் ரெப்யூட்டேஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம அனுராதா மேமும் நிறைய சாங்ஸ் இருக்கும். அனுராதா ஸ்ரீராம் இருக்குது. அனுராதா ஸ்ரீராம் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சுஜாதா அனுராதா ஸ்ரீராம் மேமில் அவர் எல்லா வெரைட்டியும் ட்ரை பண்ணிட்டாப்புல. மெலடி ட்ரை பண்ணிட்டாப்புல, ஃபோக் நம்பர் ட்ரை பண்ணிட்டாப்புல, செடக்டிவ் நம்பர்ஸ் ட்ரை பண்ணிட்டாப்புல. இந்த பர்டிகுலர் சாங் வந்து இது எதுக்குள்ள நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி பெக்யூலியராக இருக்கும் படத்துல. ஒரு பாடல், எஸ் பாடல், ஏண்டி சூடாமணின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, பம்மல் கே சம்பந்தம். அது ஒரு மாதிரி ஒரு ஒப்பாரி ஸ்டைலு, ஆனால் ஒப்பாரி கிடையாது, ஒரு சேட் சாங் தான். அவங்க வாய்ஸை வேற டோனில் கேட்கலாம். அவங்களோட ரெகுலர் வாய்ஸ் இருக்கு. அவங்க ஒரே ஆள் 2 டோன்லாம் பாடக்கூடிய ஆள் அவங்க, உங்களுக்கே தெரியும். அந்த பாட்டு வந்து டோட்டலாக அதுலேருந்து வேற ஒரு மாதிரி இதில் பாடி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஒரு பாட்டு, நல்ல ஒரு ஃபீலான ஒரு சாங்கு. அடுத்து அந்த மாதிரி நம்ம பேசுகிறோம்னு நினைக்கிற ஒரு பாடல் வந்து விக்ரம் சார் படம், விக்ரம் தேவா. எஸ், காதல் சடுகுடு. அதுலேயும் ஒரு ஹரிஹரன் பாடல், மேகத்தில் ஒன்றாய் நின்னவேன்னு ஒரு பாட்டு. வேற லெவல் மெலடி. இன்னைக்கு கூட நீங்கள் யாராவது ஒரு ஹாரிஸ் கண்ணியை கூப்பிட்டு இது ஹாரிஸ் பாட்டுன்னு சொன்னால் நம்ப வச்சிடலாம். ஆமாம், டோட்டலாக ஒரு மெலடி. அது வேற லெவலில் இருக்கும். லிரிக்ஸும் சூப்பராக இருக்கும் அந்த சாங்கு, வாய்ப்பே கிடையாது. மேகத்தில் ஒன்றாய் நின்றோமே அன்பே, மழை நீராய் சிதறி போகின்றோம் அன்பே அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆமாம். அப்புறம் இன்னொரு சாங் நான் சொல்லணும்னா டக்குன்னு த ரைஸ் ஆஃப் தனுஷில் தேவா சார் ஒரு படம் பண்ணார் தனுஷ்க்கு. ஆமாம், அழகே பிரம்மனிடம். தேவா சார் வந்து தனுஷ்க்கு ஒரே ஒரு படம் தான் பண்ணார். ஆமாம். ஸோ அதில் அழகே பிரம்மனிடம் எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாட்டு இன்னைக்கும் கொரியன் மொபைல் வச்சுருக்கிறவங்ககிட்டையும் அந்த பாட்டு இருக்கும். எஃப்எம்ல போட்டாலும் அந்த பாட்டை ஸ்கிப் பண்ணாமல் கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங்கு. ஹரிஷ் ராகவேந்திரா இந்த பாட்டு, ஃபார் அ சேஞ்ச் ஹரிஹரன் இல்லை. அது லேட்டர் ஸ்டேஜ்னு வரும்போது ஹரிஷ் ராகவேந்திரா அப்போ நிஜமாலே ஒரு பீக்கில் இருந்தாங்க. தனுஷ்க்கு ரெகுலராக ஹிட்ஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால ஹரிஷ் ராகவேந்திரா வந்தாப்புல நினைக்கிறேன். அது ஒரு சூப்பர் சாங். இது இறுதியானு இல்லை, எனக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் இது நான் இந்த செக்ஷன், அதாவது நம்ம இப்போ நிறைய சாங்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், இந்த செக்ஷனை நாங்கள் முடிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு ஹரிஹரன் பாட்டோட முடிக்கலாம் அப்படின்றதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஏங்க ஹரிஹரன் தேவா எப்படிங்க முடியும்? ஹரிஹரன் தேவா வந்து தேவா இருக்கும் முறை ஹரிஹரன், ஹரிஹரன் இருக்கும் முறை தேவா. அது அப்படிதான்.
அதான் இப்போ எண்டிங்க்கு ஒரு சாங்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மா வாங்க முடியும். வியாபாரி எஸ்ஜே சூர்யா தேவா சார் வாலி வேற லெவல் சாங்கு. எப்போ போட்டாலும் எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு பிளெஸிங் தான் இல்லை, அவருக்கு அம்மா பாட்டெல்லாம் கரெக்டாக அமைஞ்சது. அம்மா பாட்டு கரெக்டாக அமைஞ்சது. ரஹ்மானாக இருக்கட்டும் தேவாவாக இருக்கட்டும் சூப்பரான சாங்கு. அதே எவ்வளோக்கு எவ்வளோ ஹரிஹரன் சார் லவ்வில் எவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இருக்காரோ அதே லெவல் எக்ஸ்பிரசிவ்னஸ் தாய் பாசத்தில் அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அரவிந்த், நம்ம ஆக்சுவலாக நிறையா சாங்ஸ் கவர் பண்ணிட்டோம். சொல்லப்போனால் இது போய்கிட்டே இருக்கும் நம்ம இதை கண்டினியூ பண்ணால். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டக்குன்னு இதெல்லாம் எனக்கு ஸ்பெஷல் மென்ஷன் டக்குன்னு தோணுது, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாட்டு பெரிய ஹிட்டானு கேட்டிங்கன்னா தெரியலை, ஆனால் எனக்கு பிடிக்கும், எனக்கு இது நல்ல சாங்காக தெரியுது, நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எந்த ஆல்பம் எந்த சாங்ஸ் எல்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீங்கள் இப்போ வரைக்கும் பேசின சாங்ஸை விட்டு வேறு என்னென்ன இருக்குது? டாப் ஆஃப் மை மைண்ட் எது இருக்குன்னா உன்னுடன் ஒரு படம் இருக்கும். உன்னுடன் அதில் கொச்சின் மாடப்புறான்னு ஒரு பாட்டு இருக்கும். உன்னிகிருஷ்ணன் சார் பாடியிருப்பார். அது ஒரு சூப்பர் பாட்டு. ஓகே. அதுக்கப்புறம் வேறு பாட்டுன்னா அகெயின் முரளி சார் படம் தான். ஊட்டி மலைன்னு ஒரு சாங்கு ஊட்டி படத்துல இருந்தே தான். ஹரிணியும் உன்னிகிருஷ்ணன் சார் பாடின பாட்டு. ஹரிணி மேம் வாய்ஸ் அதில் சூப்பராக இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா இது எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச பாடல்கள். இது நிறைய இது நான் ரீவிசிட் பண்ணியுமே இப்போ நான் பேசுகிற சாங்கை நான் ரீவிசிட் பண்ணியுமே கொஞ்சம் டைம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் யோசித்து நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிடிச்ச பாட்டுனா அருண் விஜய் படம் பேர் தெரில எனக்கு. கண்ணழகேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் ஹரிஹரன் சார் பாடின பாட்டு தான். அதே படத்தில் சின்னப்புறாவேன்னு ஒரு பாட்டு இருக்கும். என்ன படம் எனக்கு ஞாபகம். அருண் விஜய் சுவலக்ஷ்மிலாம் நடித்த படம். கவுண்டமணி செந்தில் எல்லாருமே இருப்பாங்க. ஓப்பனிங் இந்த கண்ணழகே பாட்டில் கேஎஸ் ரவிக்குமார் சார்லாம் இருப்பாப்புல. ஏதோ கம்போசிங் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கும். டைட்டில் சாங்காக அது வரும். ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் சீனு படத்துலேருந்து மாதவா சேது மாதவான்னு ஒரு பாட்டு. சீனு அதுவும் கார்த்திக் இல்லையா? ஆமாம், கார்த்திக் பி வாசு சார். இது ஒரு கர்நாடிக் சிங்கராகவே வருவாப்புல. அதில் ஒரு சாங்கு ஆப்வியஸாக ஒரு சிங்கர்னு உடனே ஹரிஹரன் தான். ஸோ அந்த பாட்டும் உடனே ஹரிஹரனுக்கு தான் போச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் சாங்காக எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக இவ்வளோ தான் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு பாட்டு. லைக் இதெல்லாம் வந்து நான் கேட்பேன், பட் அடிக்கடி கேட்பேன். இது நிறைய பேர் இது நீங்கள் இந்த பாட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரீவிசிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஓகே. எஸ்பெஷலி கொச்சின் மாடப்புறா மாதிரி பாட்டெலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். ஸோ அது மாதிரி ஏதாவது ரீவிசிட் பண்ணிங்கன்னா எனக்கு பர்சனலாக சந்தோஷமாக இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக நிறையா சாங்ஸ் பேசணும். எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஒன்று இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த பாட்டு என்ன சொல்கிறது, மை கோ டு சாங்னு சொல்லுவோம்ல. இந்த பாட்டை வந்து நீ எப்போ வேணால் நீ கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல. அப்படி ஒரு பாட்டு எனக்கு ஒன்று இருக்குது. தேவா சாரோட ஒரு பர்சனல் கனெக்டில் இருக்கிற ஒரு சாங். ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், ஹரிஹரன் அகைன். எனக்கு அந்த பாட்டை ஏன்னு எதுக்குன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாட்டு கேட்டால் நான் உற மாட்டேன். ஹெட்ஃபோனில் கேட்டாலும் சரி, எங்கே ப்ளே பண்ணாலும் சரி, அமைதியாக உட்காந்து அந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு தான் கிளம்புது. என்னமோ பண்ணும். ஏதோ ஒரு சாங் புரியாத இதுதான் எனக்கு வேற எந்த சாங்லேயுமே அந்த ஃபீல் வந்து. நான் பயங்கரமான ராஜா சார் ஃபேன் தான், பயங்கரமான தேவா சார் ஃபேன் தான். எல்லார் பாட்டையும் நிறையா கேட்பேன். எனக்கு என்னன்னு தெரில, அந்த ஒரு மணி அடித்தால் மட்டும் வந்து ரொம்ப ஒரு சாங் வந்து ஒருத்தனுக்கு பயங்கர க்ளோஸாக இருக்கும்ல, அப்படி ஒரு சாங் தான் எனக்கு வந்து ஒரு மணி அடித்தால். நாங்கள் முன்னாடி பேசின மாதிரி நம்ம தேவா கிளாசிக்கல் சாங்காக யூஸ் பண்ணிங்கன்னா அவர் நிறையா பண்ணதில்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனை இருக்குது. ருக்குலாம் பண்ணியிருக்கிறாப்ல, ப்ராப்பர் கிளாசிக்கல். ஸோ அதான் இவர் அவரை மாதிரி ஒரு வேர்சடைல் வந்து நிஜமாக கிடைக்காது. ஏன்னா நீங்கள் பஞ்சதந்திரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாங் ஒரு வேரியேஷனில் இருக்கும். ஐயோ, நீங்கள் வந்து நித்யஸ்ரீ மேம் நித்யஸ்ரீ மேமை வந்து நீங்கள் ஃபோக் பாட விட்டீங்க அப்படின்றது வந்து நடக்காத காரியம். அவர் தான் செஞ்சாப்ல. அதுதான் தலைவன். ஒரு கானா இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு ஃபியூஷன், அது கர்நாடிக் கானா ஃபியூஷன், அது வந்து தலைவன் அப்படி ஒரு ரகம். ஸ்பீக்கிங் ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனு கூட அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும் போது ஒரு மியூசிக் டைரக்டர் இன்ஸ்பயர் ஆவார், ஏதாவது இதுக்கு புதுசாக பண்ணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். கன்ஃபார்மாக அவர் அந்த சுச்சுவேஷனில் அவர் அந்த சாங் ஒன்று பண்ணிருப்பாப்புல. அந்த சாங்குள்ளேயே பஜன்ஸே அதெல்லாம் உள்ள இன்கார்பரேட் பண்ணியிருப்பாப்புல.
ஒரு மேஜிக் தான் அந்த பாட்டு. ஹோல்சமாக இருக்கும். லைக் கமல்ஹாசன் சாரோட போர்ஷன் ஆகட்டும், சுஜாதா மேம் போர்ஷன் ஆகட்டும், நித்யஸ்ரீ மேம் போர்ஷன் ஆகட்டும், ஒரு கர்நாடிக் கானா அப்படின்றது வந்து யோசிக்க முடியாத காம்பினேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். முன்னாடி நம்ம நிறைய பேசணும், தேவா வந்து வெறும் கானாக்குள்ளே அடைக்க வேண்டாம் அப்படின்றதுனால. பட் தேவா சாரை பற்றி பேசி நம்ம கானா டாபிக் உள்ளே போகலன்னா அது ஒரு மிகப்பெரிய க்ரைம். ஆனால் நாங்கள் ஆக்சுவலாக நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட், அதாவது தேவா சாரோட ஒரு டைஹார்ட் ஃபேன்ட்ட இருந்து அவரை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம், அவரோட மியூசிக் பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த எபிசோடை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேவா சாரோட கானாவை பற்றி நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பேசுகிறோம். நம்ம அந்த காம்பினேஷன்ஸ் பற்றி பேசும்போது நம்ம தேவா சார் அண்ட் கிருஷ்ணராஜ் சார் ஒரு காம்பினேஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். எனக்கு ரீசெண்டாக இப்போ சூரரை போட்டில் கிருஷ்ணராஜ் சார் பாடி ஒரு வாய்ஸை கேட்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி அவர் லாஸ்ட்டாக பண்ணது பருத்திவீரனில் பண்ணார். பருத்திவீரனில் பண்ணார், இல்லை ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அதை மறந்துட்டேன். எனக்கு அவர் வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் ஒரு ஏன்னா அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் எனக்கு தேவா சார் கூட எப்படி இருக்கோ அதே தான் எனக்கு கிருஷ்ணராஜ் சார்னே. வேறு லெவல் சிங்கர். எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அவர் பாடினதுலேயே தி பெஸ்ட்டு அப்படின்னா தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து, ஆஹா அப்படி ஒரு சாங்கு. அதே மாதிரி அவரோட வாய்ஸு ரொம்ப மெலடியஸான வாய்ஸு. ஆனால் தேவா சார் வந்து அதை கானாவில் ப்ராப்பராக ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சபேஷ் சாரும் கிருஷ்ணராஜ் சாரும் காம்பினேஷனில் நிறைய பாட்டு இருக்குது. நம்ம அதை ஆக்சுவலாக கானா எபிசோடில் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் தேவா சார் சாங் உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்கு. ரொம்ப 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 நன்றி. எங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பெரிய எபிசோட் தான், பட் என்னை பொறுத்தவரை இது ரொம்ப சின்ன எபிசோட். ஏன்னா நான் நிறைய சாங்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சே நிறைய சாங்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன பிரச்சனைனா, நான் பாட்காஸ்ட்னு வரும்போது நான் பெருசாலாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ரெடி பண்ணிட்டு ஓகே ஓவர் த டாப் என்னென்ன சாங்ஸ் இருக்கோ அதை அப்படியே வரிசையாக சொல்கிறது தான் என்னோடய ஸ்டைலுன்னெலாம் சொல்லக்கூடாது, என்னோடய பழக்கம். ஸோ அதனால தான் வந்து லிமிட்டடான சாங்ஸ். தேவா சார்னாலே ஃபஸ்ட்டு கானா தான் பேசுவோம். ஆனால் ஃபார் சேஞ்ச் அவர் பண்ண ஆஃப் பீட்டான சாங்ஸ், அவர் பண்ண மெலடிஸ் பற்றி பேசணும்னு சொல்லி நம்ம இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணோம். சுதர் சொன்ன மாதிரி இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சுக்கிறோம். அடுத்து தேவா கானா, கவலைப்படாதீங்க, அது எங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப் 20 மட்டும் இருக்கும் அதில். ஸோ அந்த டாப் 20 மட்டும் பேசிட்டு லெட் தேவா பிரைட்டன் அப் யுவர் டே. எஸ். உங்களுக்கு பிடிச்ச தேவா சாரோட மெலடிஸை, தேவா சார் பண்ண ஆஃப் பீட்டான சாங்ஸை, தேவா சார் பண்ண டிஃப்ரெண்ட்டான சாங்ஸை பற்றி எனக்கு தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை எதுலனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பெருசாக வேலை வெட்டி இல்லை. ஸோ அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். நன்றி நன்றி நன்றி.